பிரைஸ் தி லார்ட். நல்லா இருக்கிறீங்களா? அருமையான தந்தை அலெக்ஸ் அவர்கள் அற்புதமான இறைவார்த்தைகளை சொல்லி உங்களை ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக எப்படி மாறுறது அப்படின்னு சொன்னார். நான் என்ன சொல்ல போகிறேன்னா, நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டாச்சுன்றேன். ஏன்னா ஆசீர்வதிக்கப்படலைன்னா நீ நேற்றே அமாவாசை ஜபிக்கு வந்து திரும்பி போயிருப்பேன். என்னப்பா அதான உண்மை. இங்கே நிறைய பேர் நேற்றே வந்துட்டான். என்ன ஒருத்தன் கேட்டான், சாமி என்ன இங்கே இருக்கிறீங்க? ஏன்டா எங்கள் ஊர்லேருந்து ஒரு 5 குடும்பம் போயிருக்குது அமாவாசைக்கு, நீங்கள் இங்கே இருக்கிறீங்களா அப்படின்றான். அப்போ தான் நினச்சேன், இன்னைக்கு வந்தவங்க தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். மற்ற கும்பலெல்லாம் வந்து அவசரத்துக்கு பிறந்தது. ஆக நீங்கள் தான் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். பிரியமான பிள்ளைகளை, நம்ம நிறைய நேரத்தில் வாழ்க்கையில் பெற்றதை மறந்து விடுகிறோம், இழந்ததை தான் ஞாபகப்படுத்தி கொண்டு இருக்கிறோம். நம்ம சந்தோஷமாக இல்லாததுக்கு காரணம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில் எதையெல்லாம் இழந்துட்டோமோ அதையே நம்ம யோசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கடவுளை ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்கார், இல்லைன்னா நீ வண்டியில் ஒழுங்காக வந்து சேர்ந்துருப்பியா? இப்படி லாரியில் வந்த பஸ்ஸில் வந்தீங்க இல்லையா? நான் வரும்போது 2 பஸ்ஸு இடிச்சு நின்றுச்சு. நான் எந்திரிச்சு பார்த்தேன், ஏதாவது அமாவாசை கும்பல் இருக்கான்னு பார்த்து ஆஸ்பத்திரியில் சேர்க்கலான்னு. ஆனால் ஒருத்தன் கூட இல்லை. அப்படின்னா எல்லாம் கோயிலில் ஆண்டவர்கிட்ட அடைக்கலமாக பாதுகாப்பாக இருக்குது. பிரைஸ் தி லார்ட். ஆக என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோங்க, இழந்ததை கொஞ்சம் மறக்க முயற்சி செய்தால், பெற்றதை நினைத்து கொண்டிருந்தால், நீங்கள் என்றுமே ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாக இருப்பீர்கள். பிரைஸ் தி லார்ட். என்ன பெற்றிருக்கிறீங்க இப்போ இந்த நிமிஷத்தில்? ஆண்டவர் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்கிறாரு? முதல்ல அலெக்ஸ் ஃபாதரை கொடுத்தாரு, அப்புறம் 2வது பிரிட்டோ ஃபாதரை கொடுத்தாரு, 3வது என்ன கொடுத்தாரு? அதுக்கு முன்னாடி திருத்தல அதிபரை கொடுத்தாரு. நான் மறந்துட்டேன். நீங்கள் கேட்குதா? கேட்டு. ஆக பிரியமான பிள்ளைகளை, நம்ம நிறைய பெரிய பெரிய ஆசீர்வாதங்கள்லாம் வேண்டாம். என்னால் ஒழுங்காக நடக்க முடியுதா? நத்த மாதிரி, தேர மாதிரி, நண்டு மாதிரி நடக்காமல் நேராக நடக்க முடியுதா? இப்படி நடக்க முடியாமல் அப்படி கரெக்டாக நடக்கிறியா? அது ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஒரு நேரம் சேரில் இடுப்பு வலி இல்லாமல் உட்காந்துக்கிறியா? அதான் ஆசீர்வாதம். கூறிய பொத்துக்கிட்டு ஊற்றணுமா உனக்கு? அவ்வளோ நல்லவங்களா நம்ம? அதெல்லாம் வேண்டவே வேண்டாம். ஆண்டவரே, அதனால தான் நம்ம எப்பவுமே பாடணும், ஏற்றுக்கொள்வாய் இறைவா நான் இருப்பது போலவே, ஏற்றுக்கொள்வாய் இறைவா. பறவையாக நான் இருந்திருந்தால் பறந்து பறந்து பாடிடுவேன். வானம் பாடிய இருந்திருந்தால் கானம் பாடி மகிழ்ந்திருப்பேன். ஆனால் நான் கைத்தட்டேன். அதற்கு நான் நன்றி சொல்கிறேன். இல்லையா? கல்யாணம் ஆன பிறகு அந்த மாதிரி ஒரு கணவர் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடாது. என்ன பிள்ளைய பெற்ற பிறகு அந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெக்கலையே. நமக்கு என்ன அமைக்கணுமோ அதை தான் கடவுள் அமைத்திருக்கிறார். அதுக்குள்ள ஒரு சந்தோஷத்தை தேட ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். கிடைக்காத ஒன்றுக்காக நரி எகிரி எகிரி பார்க்குது. திராட்சை பழத்துக்கு ஒரு கதை படிக்கல. நீ 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் எல்லாம் ஃபெயிலான கேஸாக இருக்குது. இந்த 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸில் ஒரு கதை இருக்கும். திராட்சை பழம் மேலே இருக்கும், நரி வருமா, எக்கி எக்கி பார்க்குமா. எதுக்கு எக்கி பார்க்குது? அந்த பழத்தை தின்றதுக்கு. அப்போ அதே மாதிரி தான் அந்த சின்ன பசங்களுக்கெல்லாம் இப்போ முறுக்கு கட்டி ஒரு எக்ஸசைஸ் எல்லாம் கொடுக்குறாங்க, விளையாட்டு. பார்த்துருக்கிறீங்களா? அப்படியே நாக்கை வந்து தொடும் போது தூக்கிடுவான் முறுக்கை. அது குழந்தை கிறுக்காயிடும் முறுக்கு கிடைக்காம. ஆக அதை திராட்சை பழத்துக்கு எக்கி எக்கி பார்க்கும். கிடைக்கலன்னும் போது அது என்ன சொல்லிட்டு போகுமா?
சீச்சி இந்த பழம் புளிக்கும். ஆக இனிப்பான பழங்களை கையிலே வைத்துக்கொண்டு ஏன் புளிப்பிற்காக அலைந்து கொண்டிருக்கிறீர்கள்? பிரைஸ் தி லார்ட். ஆகவே அதை பற்றி தான் நான் இன்னைக்கு ஃபுல்லாக பேசுவேன். என்ன இன்னைக்கு ஃபுல்லான்னா இன்னைக்கு ஃபுல்லாக இல்லை, ஒரு 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 1.5 மணி நேரம் பேசுவேன். அதனால் எதெல்லாம் இழந்திருக்கிறீங்களோ அதை ஒரு லிஸ்ட் போடுங்க. கணவனை இழந்தேன், மனைவியை இழந்தேன், நிம்மதியை இழந்தேன், அமைதியை இழந்தேன், ஆறுதலை இழந்தேன், பொருளை இழந்தேன், சொத்தை இழந்தேன், அழகை இழந்தேன், அலங்காரத்தை இழந்தேன், சுடிதாரை இழந்தேன், புடவையை இழந்தேன், அப்புறம் வேற என்ன, நகையை இழந்தேன், நட்டை இழந்தேன், வீட்டை இழந்தேன், சொத்தை இழந்தேன், எல்லாம் இழந்தேன். இப்போ இருக்கிறல்ல அது கைத்தட்டிக்க. எல்லாம் இழந்தேன், இப்போ இருக்கிறல்ல அதுக்கு பேர் தான் ஆசீர்வாதம். ஸோ ஆண்டவர் வச்சிருக்கிறாரு உன்னை, அது போதும். வேற எதுக்கு ஆசைப்படக்கூடாது. அதனால் சாமியார் சொன்னார்ரா, இது 3 செஞ்சால் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கிடைக்குமா நமக்கு? எப்படி அது 3 நம்ம செஞ்சிடணும்? சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் 8 மாதத்துக்கு அதை செய்ய மாட்டீங்க. முடியாது, நம்மளால முடியாது. பாவம் செஞ்சுன்னு இன்னைக்கு செய்வேன், அடுத்த நாள் அதே திருப்பி செய்வோம். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், நன்றி உள்ள மக்களாக இருந்தாலே ஆசீர்வாதம் உள்ளவர்கள் நீங்கள் என்பதை ப்ரூவ் பண்ணலாம் கடவுளுக்கு. என்ன ஆண்டவர் எதுவுமே அதை தான் எதிர்பார்க்க. பெற்றதற்கு நன்றி செலுத்த தெரியாத நீ நான் என்ன தந்து என்ன கொடுத்து என்ன பிரயோஜனம் அப்படின்னுவார் இல்லையா? நம்ம பிள்ளைங்களெல்லாம் திட்டுவோம் பெருசான பிறகு, என்னென்ன நன்றி கேட்ட நாயன். அமெரிக்காவில் கலிஃபோர்னியா அப்படின்ற ஒரு மாகாணம் இருக்கிறது. கலிஃபோர்னியா அப்படின்னு ஒரு மாகாணம். அங்கே வந்திருக்கிறவர் யார்? அமெரிக்கன் பிரசிடென்ட் யார்? உங்கள் பெரியப்பன் யார்? டொனால்டு ட்ரம்ப். அது வந்திருக்குது. அது வந்துட்டு அது என்னென்னவோ ரூல்ஸ் போடுது. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்களோ, உலக அந்த அமெரிக்காவிலே கொஞ்சம் வசதியானவர்கள் எல்லாம் படித்தவர்கள் எல்லாம் ஒரு கூட்டம் போட்டாங்களாம் கலிஃபோர்னியாவில். என்ன கூட்டம்னா, அந்த கூட்டத்தில் 3 காரியம். உங்களுக்கு கடவுள் மீது அதிக அன்பு இருக்கிறதா, அல்லது மற்றவர்கள் மீது அன்பு இருக்கிறதா, இல்லது செல்ல பிராணிகள் மீது அன்பு இருக்கிறதா? அமெரிக்காலலாம் செல்ல பிராணின்னா உயிர், அதான் குழந்தை பெற்றுக்கலனாலும் நாய்க்குட்டி இருந்தால் போதும் அவங்களுக்கு. அப்படியா? அதனால் நீங்கள் வீட்டுக்கு போகும்போது ஒரு நாய்க்குட்டி பிடிச்சிட்டு போ தெருவில். ஆக அப்படி இருந்தால் போதும். அது டெஸ்ட்டு வச்சுக்கிறாங்க. எல்லா பயலும் என்ன எழுதிட்டான், செல்ல பிராணிகள் மீது தான் எங்களுக்கு அதிகம் அன்பு, கடவுள் மீதோ மனிதன் மீதோ கிடையாது. செல்ல பிராணி, நாய்க்குட்டி, பூனைக்குட்டி, எனிக்குட்டி, அது மேலே தான் அன்பு அதிகம்னு எழுதிட்டாங்க. எழுதிட்டோன்னா அதுக்கு ஒரு செலப்ரேஷன், விழா வைக்கணும்னு பிளான் பண்ணுறாங்க. பிளான் பண்ணி அந்த விழாவை நடக்க போகிற நேரத்தில் கலிஃபோர்னியாவில் மிகப்பெரிய தீ விபத்து. எங்கே மீட்டிங் வைக்கலான்னு இருந்தானுங்களோ அந்த இடம் காலி. உலக பணக்காரர்கள், பெரிய ஆட்கள், அறிவாளிகள், படித்தவர்கள், யார் மீது அன்பு? செல்ல பிராணி. எல்லார் மீது அன்பு வைக்கணும், செல்ல பிராணியை விட்டுறக்கூடாது. ஆனால் கடவுளை விட, ஏன்னா கடவுள் சொல்லியிருக்கிறார், என்னை விட மேலான ஒருவன் இல்லை, நம்மை தவிர வேறு சர்வேஸ்வரன் உனக்கு இல்லாமல் போவதாக அப்படின்னு நான் சொல்ல, அவர் தான் சொல்லியிருக்கார். ஆக அந்த அன்பு யார்கிட்ட இருக்கணும்? ஏன்னா அதுதான் நிலையானது. பெட்ட அனிமல் கூட சில நேரத்தில் செத்து போயிடும். நேற்று டிவி பார்த்துட்டு இருந்தேன், அந்த நாயை புதைச்சிட்டு எல்லாம் ஒன்று கட்டி அழுவுது. இந்த நாயை புதைச்சிட்டாங்க, பெரிய குழி, மனுஷனுக்கு கூட அவ்வளோ பெரிய குழி கிடையாது, அது பெரிய குழி, அது நாய் போந்தாங்குழி மாதிரி இருக்குது, இவ்வளோ பெருசாக. அதை புதைச்சிட்டு எல்லாம் அழுவுது, பயங்கரமாக அழுவுது. நானும் கொஞ்ச நேரம் பார்த்தேன், புள்ளியை அடக்கம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா நாய்க்குட்டி. ஆக பிரியமான பிள்ளைகளை, மனிதன் மீது அன்பு வைக்கிற ஒருவன் இன்னைக்கு இல்லை, மனுஷன் மீது அன்பு காட்டுகிறவர் இன்னைக்கு இல்லை. மனுஷன் மீது அன்பு காட்டுகிற ஒரே ஒருவன் கடவுளை தவிர வேறு யாரும் இல்லை. எனவே கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. கிடைக்கும் என்றார். எல்லாம் உற்சாகமா, ஏன்னா யாருக்கு கேட்டாலும் கிடைக்காது.
உலகத்தை உழுங்கள் என்று உலக பிதா சொன்னபோது உழவர்கள் புவியாலே ஊரார்கள் என்ன மதம் இயேசு ஒன்றாக பதிந்து விட்டார். கரங்களை தட்டி அன்பு குழந்தைகள் அருகில் இருப்பாரே ஆண்டவன் கொண்டு என்றார். இயேசு ஆண்டவன் கொண்டு என்றார். வராமலையில் யோர்தானாற்றின் கரையில் சென்றாரே. யோவான் என்றே ஞானி நம்பால் நோன்புகள் ஏற்றாரே. ஞானஸ்நானம் பெற்றாரே. இன்பத்தை அகற்றி இன்பமாய் வாழ வழிவரச் சொன்னாரே. நண்பனா யூதாஸ் நன்றியை மறந்து காட்டிக் கொடுத்தாரே. முப்பது காசுக்காகவே காட்டிக் கொடுத்தாரே. கேளுங்கள் தரப்படும், கட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார். இயேசு தேடுங்கள் கிடைக்கும் என்றார். Praise the Lord. Hallelujah. ஆக பிரியமான பிள்ளைகளை, சாமி அலெக்ஸ் ஃபாதர் முடிக்கும் போது அழகா சொன்னார். என் பின்னாடி வரணும்னா இயேசுநாதர் பின்னாடி வரணும், இல்லை மாதா பின்னாடி போகணும்னா இழப்புகளை ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். சிலுவைன்னா என்ன? இழப்பு. இழப்புன்னா என்ன? துன்பம். துன்பம்னா என்ன? அவமானம், அசிங்கம், கடன் தொல்லை, கண்ணீர், பிரச்சனைகள், இவைகளெல்லாம் இழப்புகள். இந்த இழப்புகளை நீ எவ்வளவுக்கு எவ்வளவு சந்திக்கிறாயோ அவ்வளவுக்கு ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். அதான் நீ இழப்பே எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன்னா நீ இறந்து போக வேண்டியது தான். இழப்பே என் வாழ்க்கையில் வரக்கூடாது. நான் தான் வேளாங்கண்ணிக்கு போகிறேன், கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இங்கே போகிறேன், எனக்கு ஏன் கஷ்டம் வருது, எனக்கு ஏன் துன்பம் வருதுன்னா வரணும். இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன்னே வெள்ளையும் சொல்லியுமா, அது மட்டும்தான் உனக்கு தெரியும். பட் நான் படுற கஷ்டம், நான் இழந்தது, நான் பட்ட அவமானம், அசிங்கம், அதெல்லாம் உனக்கு தெரியாது. அதோடு கூட அங்கி போட்டுன்னு வந்தேன்னா அது வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஆண்டவர் அழகை விட அழுக்கை, அசிங்கத்தை நேசிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். உன்னை பார்த்து எல்லாரும் மூக்க பிடிப்பாங்க, அதனால் ஆண்டவர் மட்டும்தான் கட்டி பிடிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இதை நீங்கள் உணரணும். யாருமே எனக்கு உதவலை சாட்சி சொல்கிறீங்கல்ல, மாதா தான் எனக்கு உதவி செஞ்சாங்கன்னா என்ன அர்த்தம்? எல்லாரும் உன்னை வெறுத்தாங்க, கடவுள் மட்டும் உன் பக்கத்தில் நிற்கிறார். நீ நல்லவனா இருந்தா என்ன, தீயவனா இருந்தா என்ன, அதை பற்றிலாம் அவர்கள் நீ ரொம்ப நல்லவனா மாறிட்ட அப்புறம் நீ தான் கடவுள்னு சொல்லுவேன். நிறைய பேர் சொல்லிக்கிட்டு திரியிறான். நான் சொல்லப்பா, எல்லாரும் சொல்லிக்கிட்டு திரியிறான். கொஞ்சம் அப்படி ஒரு மக்கள் மதிக்க ஆரம்பித்தா நான் தெய்வம் அப்படின்னு மனிதன் சொல்ல ஆரம்பித்தான். நீங்கள் தெய்வமாக வேண்டாம், மனிதனாக இருங்கள். கடவுள் நேசித்தது இந்த மனித ஜென்மத்தை தான். பிரைஸ் தி லார்ட். அதனால தான் இயேசுநாதர் குழந்தையா மாட்டுக்கொட்டாயில் என்னவா பிறந்தாரு? மனுஷனா பிறந்தார். குழந்தையா தான் பிறப்பாங்க. ஒரு அம்மா சொல்லுது குழந்தையா பிறந்தார். பிறக்கும் போது நான் அப்படியாவா பிறப்பேன்? ஆக பிரியமான பிள்ளைகளை ஆண்டவர் அதான். இப்போ உங்கள் வீட்டுக்காரு சாயந்தரமா வீட்டுக்கு வராரு, மூஞ்சி அப்படியே ரஃப் அண்ட் டஃப்பாக வச்சுக்கிட்டு வராரு, முகம்லாம் அப்படியே கரண்ட முரடாக இருக்கு, வராரு. பார்க்கறதுக்கு அந்த முகம் அப்படியே இந்த வெடி விபத்தில் மாட்டின மாதிரியே வராரு. உள்ள வந்தார். அப்படி வர வீட்டுக்கார நீங்க எப்படி வரவேற்பீங்க? ஒரு மாதிரி உரு புரு குருன்னு வரான்னு வச்சுக்க. வரும்போதே ஹே ஏ நல்லா இருக்கியா, மை டியர் லவ், ஆச்சா ஆச்சா பூச்சான்னாக்கா பரவாயில்ல. அப்படி சொன்னா கூட சிலது என்ன பண்ணுது, அரலூசு என்ன புதுசா என்னம்மா வா வா. மனுஷனுக்கு இந்த காலத்தில் எப்படி வாழணுன்றதே தெரிய மாட்டேங்குது.
எல்லாம் நல்லா தின்னுது, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்குது, எல்லாம் பண்ணிக்குது. ஆனால் எப்படி பேசணும், எப்படி பழகணும், எப்படி இருக்கணும்னு தெரிய மாட்டேன். அதனால தான் நிறைய வாழ்க்கை ஃபெயிலியர். அது உள்ள அந்த மனுஷன் வந்தான்னா நம்ம என்ன பண்ணணும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த மாதிரி பண்ணுற ஒய்ஃப் எதுவுமே இல்லை போலக்குது. எல்லாம் திருன்னு முழிக்குது. எங்கள் வீட்டுக்காரர் டெய்லி அப்படி தான் வராரு. அவர் வர்றதும் பார்க்க மாட்டோம், போகிறதையும் பார்க்க மாட்டேன். அப்படி வராருன்னு வச்சுக்க, எப்படி எப்படி என்ன பண்ணுவேன் அதை சொல்லு. ஏமா எனக்கு கல்யாணம் ஆகலம்மா, உங்ககிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் கேட்குறேன். ராத்திரி நேரத்தில் ராவு கால பிசாசு மாதிரி தூங்கின்னு கிடக்கு. சொல்லு பாப்பா, உண்மையை சொல்லு. வீட்டுக்காரர் அந்த மாதிரி உருன்னு வராரு, கோமா டென்ஷனாக வராரு, என்ன பண்ணுவேன்? ஐயோ அம்மா நான் போய் பேசிட்டு போகிறேன், எங்க ஒரு மாதிரியா இருக்கிறீன்னு கேட்குமா? ஆத்தாடி, எத்தனை பௌர்ணமி வந்தாலும் மாறாது இது. எத்தனை அமாவாசை வந்தாலும் அமாவாசையாகவே இருக்கும். சொல்லு பார்க்கலாம், என்ன பண்ணுவோம்? அப்படி ஒரு சரி, நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு போய் தான் சொல்லுவீங்க, உண்மையை சொல்ல மாட்டீங்க தெரியும். அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தால் எனக்கு நேரம் ஆகிடும். உள்ளே வராரு, வந்த உடனே ஒரு மனைவி கேட்குது, என்னங்க ஒரு மாதிரி இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டுருச்சு. இந்த சாஃப்டான வாய்ஸே இன்னைக்கு இல்லை தெரியுமா? மெதுவாக அந்த பெண் குரல், மென் குரல்னு சொல்லுவாங்க, அது பேசுறது அதுதான் கொட்டு விடுது. அதுக்கு எப்படி தொண்டை கரெக்டாக இருக்கும்? குரன்னு கொட்டு விடுற பொம்பளை எப்படி பேசும்? என்ன அப்படின்னு பேசு. அந்த ஆள் வர்றார், என்னங்க என்ன ஒரு மாதிரி இருக்கிறீங்க? இல்லை, ஒரு 2000 ரூபா பாக்கெட்டில் வச்சுருந்தேன், அது தொலைஞ்சு போச்சு, அதனால தான் ஒரே கோமா டென்ஷனாக இருக்குது அப்படின்றார். சரி, இப்போ விஷயத்தை சொல்லிட்டாரு, இப்போ நீ என்ன பண்ணுவ? 2000 ரூபா தொலைச்சிட்டாரு, இழப்பு இழப்பு. நான் பேச வர்றது இழப்பு. 2000 ரூபாய் இழந்துட்டு வந்திருக்கிறார், வீட்டு நிலமா மோசமா இருக்கு. இது இந்த பிசாசு 2000 தொலைச்சிட்டு வந்து நிக்குது. அதையும் சொல்லிடுச்சு உண்மையை. இப்ப நீ அவருக்கு என்ன சொல்லுவ? நாளைக்கு பாரு உங்க வீட்டுக்காரர் தங்க செயினியே தொலைச்சிட்டு வர போறாரு பாரு. சொல்லு பாப்போம், என்ன சொல்லுவேன் அந்த வீட்டுக்கார பார்த்து? பாவி மனுஷா, 2000 ரூபாய் ஒழுங்கா வைக்க முடியல, வக்கில்ல உனக்கு? உனக்கனா ஒரு பொண்டாட்டி 2 புள்ள. ஏற்கனவே அந்த ஆள் நொந்து நூலாகி நூடுல்ஸ் ஆகி போண்டாவாகி பக்கோடாவாகி வந்திருக்கிறான். அவங்ககிட்ட எப்படி பேசணும்? ஏங்க, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டவள் எப்படி பேசுவான்றதை மட்டும் சொல்றேன். விடுங்க, நீங்க கஷ்டப்பட்ட காசு இழப்பை இப்படிதான் சந்திக்க வேண்டும். நீங்க கஷ்டப்பட்ட காசு அது என்னைக்கா இருந்தாலும் டபுளா தான் வரும். அதுக்கு போய் மூஞ்சி தூக்கி வச்சிருக்கிறேன். காசா முக்கியம், நீங்க தாங்க முக்கியம். நீ விடுங்க, அதை பத்தி பேசாதீங்க. கடவுள் திரும்ப கொடுத்துருவார் நமக்கு. அது 2000 10,000 வரும், எடுத்தவன் நல்லா இருக்கட்டும் போ. அப்படி சொன்னீனா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். கைத்தட்டிக்கா. அப்படி சொல்ல முடியுமா? அந்த தைரியம் யார் யாருக்கு இருக்கு? கைத்துக்கு பார்ப்போம். 1 2 3 4 5 6 இதெல்லாம் பொய் கேஸு. ஃபுல்லாக தூக்கி போலீஸ் ஸ்டேஷனில் போடணும். ஆக அந்த மாதிரி சொன்னாலே குடும்பம் ஓஹோன்னு போயிடும். மக்களை ஈன்னு போறதுக்கு காரணம் தொலைச்சிட்டியா. அது ஒரு பைக் கூட சவுண்டு போட்டு. நான் எங்கே பிரசங்கம் வச்சாலும் எனக்குன்னு விசில் அடிக்கிறவங்க யாருமே கிடையாது, மைக்கை தவிர. மைக்கு மட்டும்தான் அப்பப்போ விசில் அடித்து நல்லா இருக்குன்னு சொல்லுவோம். ஆக பிரியமான பிள்ளைகளை, இதை அந்த இழப்பை எப்படி எதிர்கொள்கிறாய்? அதான் ஆசீர்வாதம். நீ என்னதான் இறைவார்த்தை படித்து கோயில்களுக்கு போய் கை நீட்டி கால் நீட்டி ஜெபித்தாலும் ஒரு இழப்பை சந்திக்கிற ஒரு துணிவு இருக்கணும். சக்கையுன்னு சொன்னாரு சாமியார். சக்கையு இழந்ததால் தான் இறைவனை காண முடிந்தது. பிரைஸ் தி லார்ட். இழந்துட்ட பிறகு என்னன்னா இழந்தான் சக்கையோ? சொத்தை இழந்தான், சுகத்தை இழந்தான், எல்லாத்தையும் கொடுத்துட்றேன், அதை கொடுத்துட்றேன், இதை கொடுத்துட்றேன், எல்லாத்தையும் இழந்தான். பெறக்கூடிய மிகப்பெரிய ஆசீர்வாதம் கடவுளின் பிரசன்னத்தை பெற்றுக் கொண்டான். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதான் அதுக்காக தான் ஏங்கனா அதான் கிடைச்சது. ஆகவே முதல்ல பட்டியல் போடு, எதெல்லாம் இழந்திருக்கிறாய். இப்போ சமீபத்தில் ஒரு அம்மாவுக்கு தர்ம தேவதை அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க. தர்ம
தேவதை அப்படின்னு. அந்த அம்மா பேரு பூரணம். பேர் என்ன? பூரணம். அது ஒரு சிஎஸ்ஐ சகோதரி, கிறிஸ்டின். அதுக்கு பேர் என்ன? பூரணம். பூ பிளஸ் ரணம். என்ன பூ நல்லா நல்லா இருக்கிற மாதிரி இருக்கு பேரு, பூ. அதுக்கப்புறம் வருது ரணம். அந்த ரணம், அந்த அம்மாவுக்கு வாழ்க்கையில் பூ இருந்ததோ இல்லை, ரணம் அதிகமாக இருந்தது. 1.5 வயசு குழந்தைக்கு இருக்கும்போது கணவன் இறந்துட்டார். ஒரு பெரும் இழப்பு. நல்லா கவனிச்சுங்க. சும்மாலாம் ஆண்டவரை தேடி வரக்கூடாது, புரிஞ்சுக்கணும். இப்படியெல்லாம் கடவுள் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்காரு, எவ்வளவுலாம் நன்மைகளை நம்ம வாங்கியிருக்கிறோம். இவ்வளோ நன்மை செஞ்ச கடவுள் இனிமேலும் எனக்கு செய்ய மாட்டாரா அப்படின்ற நம்பிக்கையோடு போனீங்கன்னா அது ஆசீர்வாதம். எத்தனையோ தடவை போயிட்டு வந்துட்டு ஆச்சரியப்பாக்கத்துக்கு கடவுள் ஒண்ணுமே தரல, உயிரோடு வந்து உயிரோடு போறிய, அதை விட என்ன பெருசா? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. நிறைய பேர் படுக்க போயிட்டு எந்திரிக்க மாட்டேன்றான். மனைவி பக்கத்திலே தான் படுத்து கிடக்குறான், செத்துட்டான். யாரும் சாகடிச்சதுன்னு தெரியல, செத்துட்டான். இப்பெல்லாம் கணவனோடு தூங்கிட்டு இருக்கும்போது மனைவி செத்தா இல்ல கணவன் செத்தா மனைவி தூக்கி உள்ள போட்டுருவாங்க. தெரியுமில்ல? தெரியாதா? தெரிஞ்சுக்க சும்மா. ஆக அந்த 1.5 வயசு குழந்தை இருக்கும்போது கணவன் இறந்துட்டார். அவர் ஒரு பேங்க்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தார், கனரா பேங்க். கொஞ்ச நாள் ஆன உடனே குழந்தையும் செத்து போச்சு. இது நடந்த சம்பவம். சமீபத்தில் தான் அந்த அம்மாவுக்கு ஒரு மெடல் எல்லாம் போட்டு அவங்கள பாராட்டினோம். ஸோ நம்ம நல்லா கவனிங்க. நீங்க வாழ்க்கையில் எதையோ பெருசா இழந்த மாதிரி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிறீங்கல்ல, உடனே கோவம் வருது, டென்ஷன் ஆகுது, பேச மாட்டேன்றீங்க. 4 நாள் சண்டை, 10 நாள் சண்டை, 20 நாள் சண்டை. என்னத்தை சாதிக்க போற? அப்படி இருந்து ஏதாவது சந்தோஷமா இருக்க முடியுமா? கடவுளை வணங்குகிறவன், கடவுளோடு இருக்கிறவன், ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறவனுக்கு சூடு சொர்ண இருக்கக்கூடாது. எனக்கு சூடு சொர்ண மானம் ஆனம் காணும் அப்படின்னா கடவுளை காணுமா? இதெல்லாம் வச்சுக்கிட்டு நீ வாழ முடியாது. தூக்கி போ. அட விட்றா, அவன் தானே சொன்னான். அட விட்றா, அவன் தானே திட்டினா. சாமியார் சொன்னார்ல, ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் மன்னிக்க வேண்டும். நான் சொல்ல, அவர் பேசுறத நான் கவனிச்சேன். சொன்னாரா இல்லையா? சொன்னார். 4 தான் சொல்லுது ஆமான்னு சொன்னார், மற்றதெல்லாம் அப்படியே கிடக்குது. ஆக அந்த பூரணங்களுடைய பிள்ளையும் செத்து போச்சு. 2வது இழப்பு. ஒரு மனுஷனுக்கு தேவையானது மனைவிக்கு தேவை கணவன், கணவன் இருந்த 2வது குழந்தையாவது இருக்கணும்ல, குழந்தையும் செத்து போச்சு. இப்ப புருஷன் செத்ததுனால அந்த வேலை, கிளர்க் வேலை அந்த அம்மா செஞ்சுக்கிட்டு இருக்கு பேங்க்ல. இந்த குழந்தைய செத்து போச்சு. இந்த அம்மா வேலைக்கு போக ஆரம்பிச்சது. தன்னுடைய 7 கோடி விலை போகிற நிலத்தை குழந்தைகள் படிப்பதற்காக அந்த நிலத்தை எழுதி கொடுத்துருச்சு. கைத்தட்டணும். அது ஒரு கிறிஸ்தவ சகோதரி. கைத்தட்டணும். அந்த மனசு வரணும்ல. எழுதி கொடுத்துருச்சு. அண்ணன் தம்பிக்கு அக்கா தங்கச்சி கொடுத்துருக்கலாம்ல. நீ என்ன பண்ணுவ? அப்படித்தானே கொடுப்ப. அது என்ன பண்ணுச்சு? பிள்ளைகளுக்கு கொடுத்துருச்சு. கொடுத்துட்டு பள்ளிக்கூடம் கட்டி அந்த பிள்ளைகள்லாம் படிக்குது. இதுக்கு இடையில தன்னுடைய ஒரு கிட்னியை யாரோ கேட்டாங்கன்னு சொல்லி ஒரு கிட்னியும் கொடுத்துருச்சு. இழப்புகள், இழப்புகள். பாரு, நீங்க என்ன பெரிய வாழ்க்கை வாழ்றீங்க. எல்லாத்துக்கும் டென்ஷன் 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 டென்ஷன். பாரு, கிட்னியை கொடுத்துருச்சு. சட்னி மாதிரி கிட்னி கொடுத்தாச்சு. தனக்கு வர சம்பளத்தில் ஆட்டோ செலவு போக, சாப்பாட்டு செலவு போக அந்த காசையும் கொடுத்துக்கிட்டே இருக்கு எல்லாருக்கும். அதுக்கு அவார்டு கொடுக்கும் போது அது சொல்லுது, தர்ம தேவதை அப்படின்ற ஒரு அவார்டு. அது அம்மா சொல்லுது, கர்த்தர் என் வாழ்க்கையிலே என் இழப்புகளை விட என்னை அதிகமாக ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எப்படி சொல்ல முடியுமா? அது ஆண்டவரோடு இணைந்து இருக்கிற ஒருவனால் தான் சொல்ல முடியும். என்னென்ன
இட்ஸ் ஓகே. இழப்புகள் ஒரு கிட்னியை கொடுத்தா பிள்ளை செத்து போச்சு, புருஷன் செத்து போச்சு, அவ்வளோதான். மற்றபடி இன்று அந்த சொத்தையும் கொடுத்துட்டேன், என்கிட்ட அந்த நகையும் கொடுத்துட்டேன், எல்லாத்தையும் கொடுத்துட்டேன். நான் கட்டுற புடவை அது என்னமோ சொல்லுவாங்களே, ஒரு சாதாரண ஒரு புடவைக்கு பேர் என்ன? வாயில் இல்லை, அது நுழைவாயில். வேற இல்லை, பூசண பூனா பூனா பூனை பூனை அந்த சாரி அதுதான் எனக்கு பிடிக்கும். பட்டு புடவெல்லாம் எனக்கு பிடிக்காது. என்னுடைய உடையும் எளிமை, என் நடையும் எளிமை, என் உணவும் எளிமை. ஆனால் என்னால் வாழணும். கடைசியா சொல்லுது பாரு, கடைசியான வார்த்தை. இன்னும் 7 வருஷம் இருக்கு நான் ரிட்டையர்ட் ஆக. அதுக்குள்ளே நான் செத்துட்டா, நான் சாகிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு எதையும் இந்த உலகத்திலே வைக்காமல் சாக வேண்டும். என்ன மனுஷியா இதெல்லாம்? இப்படியெல்லாம் கூட ஒரு மனுஷன் வாழ முடியுமா? எனக்குன்னு இந்த உலகத்தில் எதுவும் இருக்கக்கூடாது. என் வீட்டை விட்டுட்டோ, என் நிலத்தை விட்டுட்டோ, என் நகையை விட்டோ நான் சாப்பிடு, எல்லாத்தையும் கொடுத்துட்டு செத்து போயிடணும். இது மட்டும்தான் என் ஜெபம். இதை கடவுள் எனக்கு கொடுத்தால் அது எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நீங்க நிறைய தடவை என் பையன் திட்டான், புருஷன் திட்டான், வேலை கிடைக்கல, பணம் இல்லை, பொருள் இல்லை அப்படின்னு அந்த இழப்புகளையே நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால தான் கடவுள் தந்து கொண்டிருக்கிற, நீ பெற்று கொண்டிருக்கிற நன்மைகளை மறந்து போகிறாய். அதனால இழப்புகளை ஒதுக்கி வை. யாருக்கு இல்லை கஷ்டம், யாருக்கு இல்லை வேதனை? அதான் ஆண்டவர் சொல்றார்ல, என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நல்லா உற்சாகமாய் சத்தமாடிங்க, சத்தமாடி கேட்கல எனக்கு. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வேண்டிக் கொள்வதெல்லாம் என் வாழ்வில் தருகிறீர். நான் நினைப்பதற்கு மேலா என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் தலை குனிந்த போது என்னோடு வந்தீரே. நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். நான் தலை குனிந்த போது என்னை கூட்டி நடத்தினீர். நான் குனிந்த இடத்திலே என் தலையை உயர்த்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், கையெல்லாம் கட்டல என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். நான் வழி மாறும் போது என் பாதை காட்டினீர். என்னால் முடியாத போது என்னை தூக்கி நடத்தினீர். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசர் நீரே. Praise the Lord. Hallelujah. ஆக அந்த நம்பிக்கை இருந்தா இழப்புகளை பற்றி நாம் அதிகம் யோசிக்க மாட்டோம். இன்னைக்கு நம்ம முகம் மாறுறதுக்கு காரணம் என்னன்னா, எதையோ இழந்த மாதிரியே தெரியுது பாரு. சொல்றாங்களா இல்லையா? எதையோ பறி கொடுத்த மாதிரியே போறா பாரு. இன்னொரு வார்த்தை, சத்த பணம் போல போது பாரு. இதையெல்லாம் கடவுள் பார்த்தாருன்னா என்ன நினைப்பாரு சொல்ல? 3 வேளை சோறு போடுறேன்,
கொடுத்திருக்கிறேன், நீ தங்குவதற்கு ஒரு வீடு கொடுத்திருக்கிறேன், ஒரு சின்ன நிலம் கொடுத்திருக்கிறேன், ஒரு 4-5 செயின் நகை எல்லாம் கொடுத்திருக்கிறேன். அதனுடைய விலை இன்னைக்கு 61,000 ரூபா. தங்க விலை எவ்வளோ? 61,000 ரூபா ஒரு சவரன். எப்படி பாதர் உங்களுக்கு தெரியும்னு கேட்காத. ஆக இது எல்லாம் பார்க்கறச்ச என்ன கடவுளை என்ன குறைவா வச்சிருக்காரு? என்ன குறை உனக்கு? ஒரு குறையும் இல்லை. அப்புறம் ஏன் கோயிலுக்கு வந்த? நீ என்ன பதில் சொன்னாலும் மாட்டிக்குவ. அப்புறம் எதுக்கு பதில் கோயிலுக்கு வந்த? அதாவது குறையை குறைவாக பார்க்க கூடாது. கொஞ்சமாவது இப்ப நைட்டு பிரேயருக்கு நீங்க இரவு ஜபத்துக்கு வர்றீங்கன்னு தெரியும். இரவு ஜபம்னா என்ன? கண்ணை முழிக்கணும். நீ தூக்கத்தை இழந்தால் துக்கத்தை மறப்பாய். பிரைஸ் தி லார்ட். அந்த தூக்கத்தை அப்படி இழந்தீங்கன்னு வச்சு ஒன்று இழக்கணும். ஒன்று இழந்தாதான் பெற முடியும். இங்கேயும் வந்து நான் கேஜிஎம் ஹாஸ்பிட்டல் மாதிரி படுத்து கிடப்பேன்னா படு, எனக்கு ஒன்றும் இல்லை. நீ பெறுவதற்காக வந்திருந்தால் இழக்க தயாராக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. என்ன ஒரு மரம் வளமையா வரணும்னா அதனுடைய கிளைகளை வெட்ட வேண்டும். உண்மையா பொய்யா? கிளையை வெட்டினா மரம் உறுதியாகவும் இருக்கும், உயரமாகவும் வளரும், அடர்த்தியாகவும் வளரும். அப்ப அந்த இழப்பு என்பது சின்ன சின்ன கிளைகள், சின்ன சின்ன கிளைகள் உன்னை உறுதியாக்குவதற்கு, பிரைஸ் தி லார்ட், உன்னை ஸ்ட்ராங் ஆக்குவதற்கு. அதான் பாருங்க, எத்தனை இழப்புகள், ஏமாற்ற தோல்விகள் கர்த்தர் பார்க்கிறார், கரம் நீட்டி அணைக்கிறார். இல்லையா? ஒரு பாட்டு இருக்குது இல்லையா? நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எல்லாம் ஜாலியா. நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள் கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், இயேசு கரம் நீட்டி தேற்றுவார். ஆமென். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர், கதவளை நீக்கிறார், இயேசு கதவளை நீக்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நல்ல கருத்தை உற்சாகமாய். கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், கண்ணீரை
நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று கூடி நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. ரெண்டு வார்த்தை இருக்கு, ஒன்னு கவலை, இன்னொன்னு கஷ்டம். இந்த ரெண்டுத்துக்கு வித்தியாசம் தெரியுமா உங்களுக்கு? கவலைன்னா என்ன? கவலைதான். கஷ்டம்னா என்ன? குஷ்டம் தான். கவலை கஷ்டம். கஷ்டம் எல்லாருக்கும் வரும். அந்த கஷ்டம் கொஞ்ச நேரம் இருக்கும், போயிடும். ஆகவே ஆண்டவர் இயேசு கவலைப்படாதே என்று தான் சொல்லுகிறார், கஷ்டப்படாதே என்று சொல்லவே இல்லை. கைத்தட்டிக்கோ. வேதத்தில் நீங்க நல்லா வாசித்து பாருங்க. கவலைப்படாதீர்கள், வானத்து பறவைகளை பாருங்கள், அவை விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியங்களிலே சேர்த்து வைப்பதும் இல்லை, வானக தந்தை அதற்கு உணவு போடுகிறார். கவலைப்படாத, அதை விட நீ உயர்ந்தவன் அல்லவா? எப்படி சொல்றார் பார், அதை விட பெரிய ஆள் இல்ல நீ. The crown of creation அப்படின்வாங்க. படைப்பின் மணிமகுடம் மனிதன், மறந்துடக்கூடாது. சின்ன சின்ன கஷ்டம் வரும், அதுக்கு நீ கவலைப்பட்டு உட்காரக்கூடாது. எல்லாம் போச்சு. நான் இன்னைக்கு வரைக்கும் சொல்றேன், கவலைப்பட்டு எவனும் தின்னாம இருந்ததே கிடையாது. சில பேருக்கு அந்த கண்ணீர் வரும்போதே நல்லா 5-6 இடியாப்பம் 5-6 சப்பாத்தி வச்சு நல்லா அடிச்சுன்னு தாங்கிறான். ஐயோ கோபமா இருக்கிறாங்களே, சண்டை போட்டாங்களே, சாப்பிட மாட்டாங்களோன்னு நினைச்சா அது பாட்டு கிச்சன் ஓரத்தில் உட்காந்து அடி பின்னி எடுக்குது. புரியுதா? யாரும் அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. அதை தூக்கி போட, அந்த கஷ்டம் அப்படி 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 வரும், அப்படி போகும், அப்படி போயிட்டே இருக்கும். கவலைப்பட்டு உட்கார்ந்த எந்திரிக்கவே முடியாது. அதனால்தான் ஆண்டவர் சொன்னார், கவலைப்படாத. ஒரு பாட்டு வேற இருக்குல்ல, கவலைப்படாத சகோதரா. கவலைப்படாத, கடவுள் அதை அப்படியே 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 மாத்துவாரு. நீ மாத்தாத, அவர் மாத்திருவாரு. ஆகவே கடவுள் என்னைக்குமே கரெக்டா சொல்லி, கஷ்டப்படாம ஒருத்தனும் வாழ முடியாது. எல்லாரும் கஷ்டப்படணும். இங்க வர்றதுக்கு நீ கஷ்டப்பட்டு தான் வந்திருப்ப, பஸ்ல இடம் கிடைக்காம கஷ்டப்பட்டு தான் நின்று இருப்ப, இங்க வந்திருப்ப. அந்த இட்லி முழுங்கும் போது அவசரத்துல தண்ணி தாக எடுத்திருக்கோம், கஷ்டப்பட்டு இருப்ப. அந்த காலையில செஞ்ச புளிசோரை இப்படி அவுக்கும் போது ஒரு மாதிரி ஸ்மெல் வந்திருக்கோம், கஷ்டப்பட்டு தின்னிருப்ப இல்லையா? ஐயோ இவ்வளவு சோறு கொண்டாந்துட்டுமே, வேஸ்டா போயிடுமே, கஷ்டப்பட்டு தின்னிருப்ப. எல்லாமே கஷ்டமா. கஷ்டங்கள் தான் மனிதனை சிதைத்து உருவமாக மாற்றுவது. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக என் பையன் கஷ்டப்படக்கூடாது, வீட்டுக்காரர் கஷ்டப்படக்கூடாது, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சேன்னா நம்ம ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை பெற மறுக்கிறோம் என்று அர்த்தம். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்க, உடம்புல ஒரு புண்ணு வந்துருச்சுன்னு வச்சுக்க, நம்ம கவனமெல்லாம் எங்க இருக்கோம்? எங்க இருக்கோம்? அந்த புண்ணு மேல தானே இருக்கும். அதனால நான் இன்னைக்கு ஜெபம் பண்ண போறேன், ஆண்டவரே வந்திருக்கிற எல்லாருக்கும் ஒரு புண்ணு வரட்டும். ஏற்கனவே பொண்ணு வந்து புண்ணாயாச்சு. ஆக ஆண்டவரே எனக்கு ஒரு புண்ணு வரணும். அப்போ உன் கவனமெல்லாம் அங்க போவோம், உன் கவலை அந்த புண்ணு மேலதான் இருக்கும். மற்றபடி அதை பத்தி எல்லாம் கஷ்டப்பட மாட்டேன். கடன் தொல்லை, பிரச்சனை, நிலம் இல்லை, நகை இல்லை, நட்டு இல்லை, பிள்ளை கல்யாணம் அவளை பொண்ணுக்கு, உன் கவனம் ஃபுல்லா
சுயநலமாக உன் புண் மீது தான் இருக்கும். அதனால ஆண்டவர் கவலைப்படாத. கவலைப்படுவதனால் எவன் தன் வளர்ச்சியிலே ஒரு முழம் கூட்ட, கல்யாணத்துல ஸ்டெப் ஸ்டெப் வச்சு பொண்ணை ஏற்றி விட்டுறான்னு வச்சுக்கோ. மாப்பிள்ளை குட்டையா இருந்தா இவ்வளவு பெரிய ஷூ, பொண்ணு ஹைட்டா இருந்தா லைட்டு, பொண்ணு குட்டையா இருந்தா இவ்வளவு பெரிய ஷூ, எல்லாம் ஸ்டூல் மேல நின்றுக்கின்னு கல்யாணம் பண்ணி போயிடுறான். அது வேற விஷயம், அது ஊரே ஏமாத்துறது. ஆனா ஆண்டவர் சொல்ல கவலைப்படாத. கவலைப்பட்டு உன்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. கவலைப்பட்டு எவனும் முன்னேறா வரலாறே கிடையாது. கஷ்டப்பட்டு முன்னேறி இருக்கிறான், கவலைப்பட்டு எவனும் முன்னேறுவது கிடையாது. கை தட்டுக்க. என்ன அப்பதான் தெரியும் கவலைக்கும் கண்ணீருக்கும். ஒரு வாத்தியாரை கேட்டேன், ஐயா உனக்கு எதுக்கு பென்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு. ரிட்டையர் ஆனவொடனே பென்ஷன் வாங்குறாங்கல்ல வாத்தியாருங்க. அவர் அழகா சொன்னார், ஃபாதர் பென்ஷனை பத்தி கேட்குறீங்களா, அதாவது நாம் பட்ட கஷ்டத்துக்கு, நல்ல நல்ல கவனி, நான் பட்ட கஷ்டத்துக்கு, நான் பட்ட அவமானத்துக்கு, நான் பட்ட அசிங்கத்துக்கு கவர்மெண்ட் கொடுக்குது. எனக்கு கவர்மெண்ட் ஒரு ஆறுதலை கொடுக்குது, அதுக்கு பேர் தான் பென்ஷன். நீங்க பெருசா பணம் நினைக்காதீங்க. அந்த பென்ஷன் பணமெல்லாம் என் அசிங்கம், என் அவமானம், நான் பட்ட கஷ்டம், நான் பட்ட வேதனை. அந்த ஸ்கூல்ல ஒரு பையனை ஆசிரியர் அடிக்கிறார். பையன் பிடிச்சிட்டான், குச்சை பிடிச்சிட்டான். சார் அடிக்காதீங்க. ஏண்டா 2 லட்சம் ரூபாய் டொனேஷன் கட்டிட்டு ஸ்கூல்ல சேர்ந்திருக்கிறேன், அடிக்கிறவெல்லாம் வச்சக்கூடாது. யாரு? பையன். வாத்தியார் சொன்னாரு, என்னடா 2 லட்சம், நான் 5 லட்சம் ரூபாய் கொடுத்து வாத்தியாரா வந்திருக்கிறேன். அவரு பிரச்சனை அவருக்கு. அங்க ஹெட் மாஸ்டர், அங்க என்னடா ஒரே சத்தம், நான் 10 லட்சம் ரூபாய் கொடுத்துட்டு ஹெட் மாஸ்டர் ஆயிருக்கிறேன். அவன் ஊரெல்லாம் பிரச்சனை, ஊரெல்லாம் பிரச்சனை. எவனும் கொடுக்காம மேல வர முடியாது. புரியுதா? ஆக நான் தான் கஷ்டப்படுறேன், நான் தான் கவலைப்படுறேன்னு நினைச்சுக்காத. உன்னை விட இன்னொருத்தன் கஷ்டப்படுறான். நீ என்ன நினைக்கணும்னா, என் இழப்புகளிலே, என் கஷ்டங்களிலே ஆண்டவன் செய்த நன்மைகளை நினைக்கணும். அதனால உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு கூரையின்றி காத்து வந்தாய். உண்டிட உணவும் உடையுமே கொடுத்து ஒரு கூரையின்றி காத்து வந்தாய். ஒரு அன்னையை போலவே அன்பினை பொழிந்து அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். அல்லல்கள் யாவையும் தீர்த்து வைத்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்மை சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, மலருக்கு பதிலாய் கலை என்னும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். மலருக்கு பதிலாய் கலை என்னும் தோன்றி மனதினை நிரப்புதல் பார்த்திருந்தாய். உடன் உளரட்டும் என்றே ஒதுக்கி விடாமல் குறைகளை அகற்றி காத்திருந்தாய். குறைகளை அகற்றி காத்திருந்தாய். நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்மை சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா. வேதாகமத்துல ஆண்டவருக்கு பின்னாடி 12 அப்போஸ்தலர்கள் கூட இருந்தாங்கன்னு வாசிக்கிறீங்களா? பைபிள்ல வாசிக்கிறீங்களா இல்லையா? வாசிக்கிறேன். கண்ணை மூடுன அப்படியே வருவேன், தொப்புன்னு அடிச்சிருவேன் தலைமையில. புரியுதா? எவ்வளவு கொடுமை பண்றேன், என்ன நிக்க வச்சு அசிங்கப்படுத்தி. நான் பாட்டுன்னு ஏதோ எல்லாம் கவனிக்குதுங்கன்னு நான் பாட்டுன்னு பைத்தியக்கார மாதிரி பேசிக்கிட்டு அது பாட்டு ஆமாம் சொல்றதுக்கு ஊடு இல்லை உனக்கு. ஆக பிரியமான பிள்ளைகளை, கஷ்டப்பட்ட 12 அப்போஸ்தலர்கள் கேட்குறாங்க, ஆண்டவரே என் மனைவியை விட்டுட்டேன், பிள்ளையை விட்டுட்டேன், வீட்டை விட்டுட்டேன், வாசலை விட்டேன், எல்லாத்தையும் விட்டுட்டு உன் பின்னாடி வரனே, எனக்கு என்ன கொடுப்பாய்?
எனக்கு என்ன கொடுப்ப? நீங்களும் அதே கேள்விதான் இப்ப கேக்குறீங்க. இரவு தூக்கத்தை விட்டு பஸ்ல காசு செலவு பண்ணி இவ்வளவு தூரமா நான் வந்திருக்கிறேன், நீ எனக்கு இப்ப நீ கேட்கறது கரெக்டா இருப்பல. என்ன கொடுப்ப ஆண்டவரே, எனக்கு என்ன கொடுப்ப? ஒரு மிதி கொடுக்குறேன்னா என்ன பண்ணுவேன்? ஆக எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு என்ன கொடுப்பேன். நீ இன்னைக்கு கேட்கல, 2025 வருஷத்துக்கு முன்னாடியே கேட்டான். யார்? சீடர்கள். எல்லாத்தையும் விட்டு உன் பின்னாடி வரணும். எனக்கு நீங்க இப்படிலாம் சொல்றீங்களே, கல்யாணம் ஆகி உங்க வீட்டுக்காரோட வரும்போது அவரை பார்த்து நீ கேட்க முடிஞ்சுதா? உன்னை நான் எல்லாரையும் விட்டுட்டு கல்யாணம் பண்ணி எல்லாரையும் தள்ளி வச்சுட்டு உன் பின்னாடி வந்தனே, எனக்கு என்ன கொடுத்த? நீ கேட்டு பாரு, அன்னைக்கு விடுற அறையில 4 பல்லு எகிரிடும். என்ன கொடுத்த? எல்லாத்துலயுமே நம்ம என்ன கொடுப்ப என்ன கொடுப்ப பிச்சைக்கார புத்தி போக மாட்டோம். என்ன கொடுப்ப என்ன கொடுப்ப? கடவுள்கிட்டயும் அப்படிதான் பண்றோம், மனுஷங்கிட்டயும் அப்படிதான் பண்றோம். உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி விட்டுனேன், நீ என்ன கொடுப்ப பாரு. ஏன்னா அந்த பையன் நான் அப்ளிகேஷன் போட்டான், அம்மா என்னை இத்தனாம் தேதி நீ பெற்று எடுப்பாய் அப்ளிகேஷன் போட்டானா? நீ பிள்ளைய பெற்றுவிட்டு நீ எனக்கு என்னடா கொடுப்ப? நீ என்னடி எனக்கு கொடுப்ப? ஒன்னும் தர முடியாதுன்னாக்க என்ன பண்ணுவேன்? இதான் மனித புத்தி. மனித புத்தியில நான் செய்வதற்கு எனக்கு கைமாறு கிடைக்கணும். நான் கொடுத்தா நீ கொடுக்கணும். இந்த தெய்வம் நீ எதையுமே தர தேவையில்லை, எல்லாவற்றையும் நான் தருகிறேன். அதான் கடவுள், வேற ஒண்ணுமே கிடையாது. அதனால நான் சொல்றேன், இங்க வரும்போது நீ உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஜெபிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படியே ஆண்டவர் சொல்றாரு, 100 மடங்காக பெற்றுக் கொள்வீர்கள். ஆனா நான் சொல்ற மக்களை, இயேசுநாதர் எவ்வளவு தூரம் உண்மை என்னாகா 100 மடங்கு இல்ல, என்னெல்லாம் 1000 மடங்கு ஆசீர்வதித்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீங்க என்ன நம்புறீங்களோ நம்பலையோ, நான் சாமியார் ஆகும்போது எங்க ஊர் தெருவில் ஒரு பையன் கேட்டான், நீ எல்லாம் சாமியார் ஆக மாட்டேன். யாரு? அவன் பேர் செல்வம். அவன் பேர் செல்வம். என் தங்கச்சி வீட்டுக்காருக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன். நான் பண்ற காமெடியை பார்த்து, இது பெரிய காமெடி பீஸா இருக்கு, இது சாமியார் ஆகி என்ன பண்ணுன்னு அவன்கிட்ட கேட்கறான். யாருக்கிட்ட? அவன் கேவலப்படுத்துறது இல்லாம தங்கச்சி புருஷங்கிட்டே சொல்றான். நான் காது குளிர கேட்கிறேன், எனக்கு எப்படி இருக்கும்? ஆஹா, கேட்டுட்டான் ஐயா, கேட்டுட்டான். அதை விட அசிங்கம் ஏதாவது இருக்கா? உன்னை நிக்க வச்சு உன் முன்னாடி நீ எல்லாம் சாமியார் மாட்ட இல்ல, நீ ஒரு வயசுக்கு வந்த பிராயத்தில் இருக்கும்போது யாராவது உன்னை பார்த்து உனக்கெல்லாம் கல்யாணமே நடக்காது அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அப்புறம் சொல்றான் பாரு, உணர்ச்சி வசப்பட்டு பேசுறான், கொலை வெறி. என்ன கேட்டாப்புல, அவ்வளவு அசிங்கப்பட்டவன் நான். நம்மள வெளியே போன்னு சொல்லுவாங்க, அசிங்கப்படணும், அவமானப்படணும். டே, கடவுளால் ஆசீர்வதிக்கப்படணும்னா இதையெல்லாம் கடந்து போக வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அவ்வளவுதான். ஆக நம்மள எல்லாரும் அன்பு செய்யறாங்க அப்படின்னு நினைச்சுக்காத, எல்லாரும் நம்ம கிட்ட பாசம் காட்டுறாங்க நினைச்சுக்காத. நான் என்னைக்குமே என் பிரச்சனையை என் தெய்வத்திடம் தான் பேசுவேன். ஓப்பனா நமக்கு கோபம் வருதுன்னா திட்டி விட்டுருணும். திட்டி விட்டு ஆண்டவர்கிட்ட போயிட்டு பாரு, முடியல பேசிட்டேன், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. இதை நம்ம மனசுக்குள்ளெல்லாம் வச்சுக்கிட்டு தெரிய போறதில்ல. என் புத்தி தெரியல, எனக்கு என்ன படுதோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ஆண்டவரே பார்த்துங்க, அவ்வளவுதான். ஏன்னா இங்க நீங்க டிஸ்கஸ் பண்ணி போராட்டம் நடத்தி எது சரி எது சரி அதுக்கெல்லாம் நீ வர முடியாது. எந்த கணவர்கிட்ட மனைவி கிட்ட சண்டை கிட்ட போட்டு யாராவது ஒருத்தர் சரண்டர் ஆனாதான் அந்த சண்டை முடியும். முடியுமா? முடியாதா? உங்க வீட்டுக்காரர்கிட்ட சண்டை, நல்லா நீ பேசுற, அவர் பேசுறாரு, அவர் பேசுறாரு, நீ பேசுறாரு, கடைசியில ஆம்பளை தான் பெரிய அளவுக்கு சமாதானத்துக்கு ஒத்துக்குவாங்க. உண்மையா பொய்யா? ஆண்களே, எங்க ஆண்களே காணோம். ஆண்டவர் என் மூஞ்சி முன்னாடி எல்லாம் பொம்பளையாவே வச்சிருக்கிறாரு. கடைசியில சமாதானம் பண்றவன் ஆனாதான் இருப்பான். அதுக்கு ரொம்ப மென்மையான மனசு. ஆக இது வீம்பு பிடிச்சி நிற்கும். அதனால தான் அதுக்கு கழுத்து வலி அதிகமா இருக்கிறது, தலைவலி அதிகமாகிறதுக்கு காரணம் அதான். டக்குன்னு சரண்டர் ஆயிட்டோம்னு வச்சுக்க, கதை முடிச்சு போச்சு. டக்குன்னு சரண்டர், ஓகே ஓகே பரவாயில்ல, நீ தான் கரெக்ட், நான் தப்பு.
நிறைய ஆம்பளைங்க வாழ்றதே இதனால தான். இல்லைன்னா குடும்பம் என்னைக்கும் ரெண்டா போயிருக்கும். புரியுதா? அதனால அப்ப நீங்க இரக்கம் உள்ளவரா, உங்க கணவர் இரக்கம் உள்ளவரா? சொல்லு. இப்ப வாய் மேல கையை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு தான் எனக்கு எங்க கேட்கு. சொல்லு, யாரு இரக்கம் உள்ளவங்க? நீங்களும் தான். இல்லைன்னு சொல்ல, இருக்கிறதுனால தான் அந்த ஆளுக்கு இது வரைக்கும் விஷம் கொடுக்காம வச்சிருக்கிற. உனக்கு மட்டும் இறக்கம் இல்லைன்னா உங்க வீட்டுக்கார பண்ற அநியாயத்துக்கு என்னைக்கோ ரசத்துல விஷம் கலந்திருப்பேன். பெண்கள் அதை விட இரக்கம் உள்ளவர்கள். அந்த விஷயத்துல சொல்றேன், வேற ஒண்ணு. ஆக 2 கிளி வளர்த்தான ஒருத்தன். ஒரு கிளி சுறுசுறுப்பாக பறந்து போகும் வரும், ஒரு கிளி மட்டும் கிளை மேல உட்கார்ந்துகிட்டே இருக்கும். என்னடா இது, 2த்தையும் ஒன்னா தானே வளர்த்தோம், ஒன்னு ஓடுது தெரியுது பறக்குது. இந்த எரும மாட்டு கிளி மட்டும் இது மேலேயே உட்காந்துக்குது, போகவே மாட்டேங்குது. டைமுக்கு வந்து தின்னுபிட்டு புசுக்கு நாங்க போய் மேல உட்காந்துக்குது. இவன் எங்கெங்கோ கேட்டு பார்க்கறான், இதுக்கு என்னடா முடிவு? விரட்டினாலும் போக மாட்டேன்டாடா, என்னடா பண்றது? ஒரு விவசாயி வந்தான், கத்தியை எடுத்து ஒரு கிளைய, அந்த கிளைய வெட்டினா பாரு, பறந்து போயிடுச்சு. இழந்தால் பறப்பாய். இழந்தால் பறப்பாய், விட்டு கொடுத்தியானா பறப்பாய், கவலைப்படாம இருந்தானா பறப்பா. மாதாவுக்கு இல்லாத கஷ்டமா நீ சந்திச்சுட்ட. மாதா இந்த உட்காந்துக்கிறாங்களே, அவங்கள பார்க்க வந்திருக்கிற, யாரோ 1 ரூபா மாலை போட்டுக்கிறானா? ஐயா, கிலோ கணக்கில் மாதா கழுத்துல தொங்குதே, இருக்குதா? என்னதுமா? காசு மாலையா? பார்த்து மாதா, அவனா சுட்டுக்கு போறான். ஏன்னா தெய்வத்துக்கே இன்னைக்கு பாதுகாப்பு தேவைப்படுது. ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் அழகா அந்த மாதா பாருங்க, எவ்வளவு கவலைகள், எவ்வளவு அசிங்கங்கள், எவ்வளவு அவமானங்கள், அத்தனை இழப்புகளையும் மரியாள் சந்திச்சதால் தான் இன்று நீயும் நானும் பக்கத்தில் வரும் அளவுக்கு மாதா உயர்ந்து நிற்கிறாள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக சாதாரணமாலாம் ஒரு மனுஷன் மேல வந்தா அவன் சீக்கிரம் மக்களை விழுந்துருவான். கஷ்டப்பட்டு மேல வரணும், இழந்து மேல வரணும். குழந்தை பிறக்குது, உடனே நடக்குதா? என்ன பண்ணுது? தவழ ஆரம்பிக்குது, உருக்களிக்க ஆரம்பிக்குது, நடக்க ஆரம்பிக்குது, தத்தி நடக்குது, தப்புன்னு விழுது. விழுந்தவொடனே யாராவது பார்க்கறாங்களான்னா அப்பவே சூடு சொல்றோட திரும்பி பார்க்குது. யாரும் பார்க்கலன்னா அது எந்திரிச்சு நடக்குது. பாத்தீங்களா? அத விழுந்து எழுந்தால்தான் இறைவனின் ஆசீர்வாதத்தை உணர முடியும். மக்களை, நான் விழாமலே போயிடுவேன் முடியாது. நம்ம இம்பாசிபிள் திங்ஸ் திங்க் பண்றோம், பாசிபிள் திங்ஸ் ஆர் தேர். ஆக ஆண்டவர் அழகா சொல்றார். மரியாள் அந்த பாடல்ல என்ன அழகா சொல்றாங்க பாரு, நலிந்தோரை, வலிமை குறைந்தோரை இறைவன் உயர்த்தினார். அப்ப அவனை உயர்த்தணும்னா நீ முதல்ல தாழ்ந்து போகணும். பிரைஸ் தி லார்ட். இந்த பால் இருக்குல்ல, பால், ஃபுட்பால் பார்த்துருக்கீங்களா? அந்த பாலை காத்தா நல்லா அடிச்சுட்டு தண்ணிக்குள்ள நல்லா முக்குங்க, நல்லா முக்குங்க. முக்கிட்டு கை எடுங்க பாப்போம். உங்க கை எடுக்கிறதுக்குள்ள பால் உயரமா போயிடும். பிரைஸ் தி லார்ட். அந்த முக்குவதற்கு பெயர்தான் இழத்தல், அந்த முக்குவதற்கு பெயர்தான் கஷ்டம், அதுக்கு பெயர் தான் அவமானம், அசிங்கம். இந்த மாணவங்க பொறுத்துனாங்க, என்ன இது பண்ணாங்க, அது பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க. அதெல்லாம் பண்ணதுனால தான் இன்னைக்கு நீ உயர்ந்து நிற்கிறாய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அன்னைக்கு என்ன பார்த்து கேட்டான்ல, நீ எல்லாம் சாமியார் ஆயிட்டு 2-3 பிரசங்கத்தை கேட்ட பிறகு அடுத்த நாள் நமக்கு முன்னாடி முட்டி போட்டு, சாமி ஸ்தோத்திரம், எனக்கு சிலுவை போடுங்க. உயர்த்தினார், தாழ்ந்தோரை உயர்த்தினார், வலியோரை அருகில் நின்று அகற்றினார். ஆகவே கடவுள் உன்னை உயர்த்தி கொண்டே இருக்கிறார். உனக்கு தெரியல. அது போன வருஷத்தை விட இந்த வருஷம் பேங்க்ல கொஞ்சம் கூடி இருக்கா பைசா. போன வருஷம் ரசசோறு சாப்பிட்டா இந்த கறிச்சோறு சாப்பிட்றியா? சாப்பிட்றல. போன தடவைலாம் காட்டன் புடவை கிடைக்கிறதே கஷ்டமா இருந்துச்சு. போன வருஷம் அது 2-3 வருஷத்துக்கு முன்னாடி காட்டன் புடவையே கஷ்டமா இருந்துச்சு, கஞ்சி குடிக்கிறதுக்கே கஷ்டமா இருந்துச்சு. இன்னைக்கு நீ பட்டு புடவை கட்டுற அளவுக்கு ஆண்டவன் வசதி இருக்க. இதுதானமா ஆசீர்வாதம், இதுதானமா ஆசீர்வாதம். இருக்க நினையுங்கள்,
பறக்க நினையாதீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஒரு சாவு வீட்டுக்கு போயிருந்தேன் நேத்து முந்தநாத்து நினைக்கிறேன். அந்த கணவர் 50 வயசுல செத்து போயிட்டாரு. பையனுக்கு 22 வயசு. இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்? நான் கதை சொல்லலாம், நடந்த சம்பவங்களை சொல்லுகிறேன், நான் பார்த்த நான் அனுபவித்த சம்பவங்களை சொல்லுகிறேன். அப்பவாவது நீங்கள் நம்பி வாழ்க்கையில ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை உணருங்கள். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். Just feel the blessings. அலெக்ஸ் ஃபாதர் என்கிட்ட சொன்னார், சாமி நான் சாமியாராய் 7-8 வருஷம் கூட ஆகல, இப்பவே எனக்கு முக்குது முனகுது, பாட முடியல, தொண்டை கடிக்குது, சுகர் வந்துருச்சு. எப்படி சாமி 25 வருஷமா நீங்க சமாளிச்சீங்க? பிரைஸ் தி லார்ட். இன்ன வரைக்கும் ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி இருக்கிறாரு. அதாங்க நம்ம யோசிக்கணும். அதனால தான் நான் அடிக்கடி என் மனசுக்குள்ள வர ஒரு பாடலுடைய வரிகள், உடைந்த பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உரு குலைந்த பத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். நம்ம என்ன ரொம்ப பிடிக்காது எல்லாருக்கும், புரியுதா? என்ன எல்லாருக்கும் பிடிக்காது. என் பிரசங்க பிடிக்கும், என் பக்கத்துல வந்தேன்னா எனக்கு உனக்கு பிடிக்காது. கோவப்படுவேன். எப்ப கோவப்படுவேன்னு எனக்கு தெரியாது, என்ன சொல்லுவேன்னு எனக்கு தெரியாது. நான் உடைந்த பாத்திரம், அதை ஆண்டவன் யூஸ் பண்றான். அவ்வளவுதான். அவருக்கு தேவையானது உடைஞ்ச பாத்திரம். ஏன்னா உருவாக்க தெரிந்தவன் அல்லவா கடவுள். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் உருகுலைப்பான், கடவுளோ உருவாக்குவார். பிரைஸ் தி லார்ட். அதனால அவர்கிட்ட வரணும். ஆண்டவரை என்ன யாரும் ஏத்துக்கல, யாரும் என் மேல பாசமா இல்ல, யாரும் என் மேல அன்பா இல்ல, எல்லாரும் என்ன குறை சொல்றாங்க, இருந்தாலும் வாழ்வேன். காரணம், உடைந்த பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உரு குலைந்த பத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், உடைந்த பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், உரு குலைந்த பத்திரம் நான் எவரும் விரும்பாதவன், இந்த உலக இன்பம் எல்லாம் மாயையே, உங்கள் விருப்பப்படி என்னை மாற்றுவே, என் பலவீன காலங்களில் உங்களால் பாதுகாக்கிறேன், என் பலவீன காலங்களில் உங்களால் பாதுகாக்கிறேன். நல்ல உற்சாகமாய், குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், உடைந்த பத்திரம் எதற்கும் உதவாதவன், உரு குலைந்த பத்திரம் எவரும் விரும்பாதவன், என்ன அறிந்த மனிதர் மறந்து போகலாம், உங்கள் திருமைக்கும் என்மேல் இருக்குமே, என் அக்கிரமங்களை சிலுவையில் சுமந்தி, அபிஷேகத்தால் முழுசும் நனைச்சிட்டீ, குயவன் கையில் இசையும் களிமண் போல, குயவன் கையில் இசையும் களிமண் போல, என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், என் சித்தம் அல்ல உன் சித்தம் போலாக்கும், உடைந்த பத்திரம் நான் எதற்கும் உதவாதவன், ஒரு குலைந்த பத்திரம் நான் எவரும் விரும்பாதவன். ஆக இழக்கணும், அவமானப்படணும், அசிங்கப்படணும். நமக்கு வீட்டில் ராணி மாதிரி வளர்ந்து இருப்போம், கல்யாணம் ஆன போன வீட்டில் உன்னை அசிங்கப்படுத்துவாங்க, அவமானப்படுத்துவாங்க, கஷ்டப்படுத்துவாங்க. அவையெல்லாம் வாழ்வினுடைய இழப்புகள். அந்த சின்ன வயசுல பல காரியங்களை நீ இழந்திருப்பாய். பட் ஆண்டவர் செய்த அந்த நன்மைகள் எல்லாம் நினைச்சு பாரு. ஒரு லிஸ்ட் போட, நீ இழந்தது எத்தனை, பெற்றது எத்தனைன்னு போட்டேன்னா பெற்றது தான் அதிகமாக வரும்.
கணவன் மனைவிக்கு 2 பேருக்குள்ள சண்டை. சாமியார் கிட்ட வந்தாங்க, ஃபாதர் அந்த ஆளை எனக்கு பிடிக்கல. சாரி, உனக்கு என்னப்பா, அவன் என்ன சொல்றாளோ அதான் தான் சாமி. அப்படியா, சரி 2 பேரும் உட்காரு. ஒரு பேப்பர் கொடுத்தாரு, எழுது. உங்க வீட்டுக்காரர்கிட்ட என்னென்ன பிடிக்கலையோ அதெல்லாம் எழுது, என்னென்ன பிடிச்சிருக்கோ அதை எழுது. கணவன் கிட்ட சொன்னாரு, உனக்கு என்னென்ன மனைவி கிட்ட பிடிக்கலையோ அதை எழுது. கடைசியில் பார்ப்போம் எக்ஸாம் யார் பாஸ் ஆகுறான். 2 பேரும் மாங்குன்னு அப்படியே மனைவி முறைச்சு எழுதுது. கணவர் நக்கலா சிரிச்சுக்கிட்டே எழுதுறாரு. இது அப்படியே இன்னையோட உன்னை கட்டி விட்டுறாரு அப்படின்னு எழுதுது. நிறைய பாயிண்ட்ஸ் எழுதுருச்சு. சாமியார் எடுக்கிறாரு லிஸ்ட். என் கணவர் எங்க அங்கே கூட்டு போல, இங்கே கூட்டு போல, அதை வாங்கி கொடுக்கல, இதை வாங்கி கொடுக்கல, என்ன மனைவியை பார்க்கல, இதை கொடுக்கல, அதை கொடுக்கல, அப்படி வாங்கல, இப்படி ஒரே கம்ப்ளைண்ட். அந்த ஆள் பாவம், அவனுக்கு பொறுமை இல்லை பொழுகுது. அவள் என்ன எழுதியிருந்தாலும் அவளை நான் அன்பு செய்கிறேன், முடிஞ்சு போச்சு. கணவன் என்ன சொல்லிட்டாரு, அவள் என்னை பற்றி என்ன எழுதியிருந்தாலும் அது எல்லாமே அன்பின் மிகுதியால் தான் எழுதி இருக்கிறாள், ஆகவே நான் அன்பு செய்கிறேன் இன்னும் அதிகமாக. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வேணும். ரொம்ப பிடிச்செல்லாம் ஒருத்தர்கிட்ட வாழ முடியாது. ரொம்ப உங்களுக்கு பிடிக்கிறவங்க தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனையே கொடுப்பாங்க. அது தெரியுமா உங்களுக்கு? யாரை ரொம்ப நெருக்கமாக வச்சிருக்கிறீங்களோ அவன் தான் சிங்கப்படுத்துவான் நம்மளை. ஐயோ ஐயோ, நான் அதெல்லாம் அனுபவிச்சுட்டு கிடக்குறேன். அதனால அப்படிதான், யார் மேலே ரொம்ப பாசம் வைக்கிறீங்களோ அவங்க கிழிச்சாங்க ஒன்று. அது நானாக இருந்தாலும் சரி, நீயா இருந்தாலும் சரி. ஏன்னா அதுவும் ஒரு அன்பின் உடைய வெளிப்பாடு தான். இதை புரிஞ்சுக்கிற ஞானம் இருந்தா நம்ம ஞானிகள், இல்லைன்னா ஞான சூனியங்கள். ஆக பிரியமான பிள்ளைகளை, இந்த இடத்துல எனக்கு ரேஷன் கார்டு வந்துச்சு. என்னை அசிங்கமாக இந்த உலகத்தில் என்னை அசிங்கப்படுத்துறது 3 போட்டோ. இந்த உலகத்தில் என்னை ரொம்ப அசிங்கமாக காமிச்சது 3 போட்டோ. ஒன்று ரேஷன் கார்டு, 2வது ஓட்டர் ஐடி. நான் ஓட்டு போடவே லாக்கிலன்னு என்னை காமிச்சிட்டான். 3வது நான் யாருன்னு எனக்கே சந்தேகமாக வர அளவுக்கு ஆதார் கார்டு. இந்த 3 போட்டோவை காமிச்சு எந்த பெண்ணாவது எந்த ஆணாவது இந்தியாவில் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பார்ப்போம். சேலஞ்ச். இதை எடுத்துட்டு போய் கொடுத்து இதான் நான் கொடு. அந்த போட்டோவை பார்த்து ஐ ஜஸ்ட் லவ் இட், ஐ லைக் இட், ஐ கெட் மேரி. ஒரு லூசு கூட சொல்லாது. அம்புட்டியே அசிங்கப்படுத்தி கடைசியா ஒரு அழகான போட்டோ கொடுத்தான். அதுக்கு பேர் நான் ஃபாதரா? பாஸ்போர்ட். பாஸ்போர்ட்ல மூஞ்சி கொஞ்சம் நல்லா இருக்கும், தெரியல? பாஸ்போர்ட்ல மூஞ்சி நல்லா இருக்கும். அதெல்லாம் அசிங்கம். வாழ்க்கைக்கு நம் அழகை சொல்லி காண்பிக்கும் ஒரு நாள். அதனால அசிங்கப்படுவதை நீங்கள் விரும்பி ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுநாதர் அசிங்கப்பட்டார். சிலுவையில் இயேசுநாதர் அழகா தொங்கிக்கிட்டா இருக்காரு. ரொம்ப பியூட்டி பார்லருக்கு போயிட்டு வந்து தொங்கினுக்கிறாரு இயேசுநாதர். மேக்கப் பண்ணா தொங்கினுக்கிறாரு, இல்ல கோட் சூட் போட்டா தொங்கிட்டு இருக்கிறாரு. அசிங்கமாக அசிங்கமாக தொங்கிக் கொண்டிருக்கிறார். அந்த அசிங்கத்தை நாம் வணங்கிக் கொண்டிருக்கிறோம் அழகு என்று. பிரைஸ் தி லார்ட். அதுதானே இயேசுநாதர் தொங்கிக்கிட்டே சொல்றாரு, இதுதான் நிஜம், இதான் நிஜம். இப்படிதான் உன்னை பண்ணுமா எல்லாரும். உன்னை எல்லாரும் நான் நல்லவனா இருந்தேனா, அன்பு காட்டினேனா, பாசம் காட்டினேனா, ஆண்டவரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டேனா உன்னை இப்படிதான் நிர்வாணமாக்குவாங்க. இப்படிதான் உன்னை அடிப்பாங்க, இப்படிதான் உன்னை காயப்படுத்துவாங்க, இப்படிதான் அசிங்கப்படுத்துவாங்க, இப்படிதான் இகழ்ச்சியா பேசுவாங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே. ஒரு நாள் நீ அழகானவனாய் தோன்றுவாய். பிரைஸ் தி லார்ட். அதாவது இன்னைக்கே பார்த்துக்க இல்லையா? இன்னைக்கு பாரு, ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா கோயிலுக்கு தான் நீ கம்மியாக வந்திருக்கிற. ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது எப்படி வருவ? ஒரு கல்யாணத்துக்கு போகும்போது ஊரில் இருக்கிற பவுடரு, இன்னும் நம்ம பிசினி, கோல்கட் பேஸ்டா, அவங்க பஞ்சாயத்து கல்யாணத்து அன்னைக்கு அப்படி தான் வந்திருக்கும் பொழுது. கோல்கட் பேஸ்ட் எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு வந்து நிற்போம் கல்யாணத்தில். உனக்கு என்னத்துக்கு கல்யாணம் ஆக போகிறது அவளுக்கு? அந்த பொண்ணு மேக்கப் போட்டா ஓகே, நீ என்னத்தை தடவிக்கிட்டு வந்து
உங்க வீட்டுக்காரன் இருக்கிற மாதிரியா வந்து நிற்கிறான். நீ தான் என்ன பயங்கரமான பட்டு புடவை கட்டி கல்யாணம் அங்க கல்யாணம் பண்ணு, உனக்கு தான் எல்லாம் முடிஞ்சு போச்சே, திரும்ப ஆசையா? ஆக பிரியமானவர்களே, நாம் அழகுக்கும் அலங்காரத்திற்கும் வித்தியாசம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அழகு என்பது இயற்கையாக இருக்கக்கூடியது, அதை உருவாக்க முடியாது. அதை உருவாக்க முடியாது, அதை தேத்தி காமிக்கலாம் இல்லையா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் அகன்றிட வேண்டும், முதலானவை நேராகணும், கரடானவை சமமாகணும். ஆயா வருகிறாள் கல்யாண வீட்டிற்கு, தாத்தா வருகிறாள். அலங்காரம் எதுக்கு? அலங்காரம் எதுக்கு? இல்லாத ஒன்றை இருப்பதாக காண்பிப்பு. இப்பெல்லாம் அலங்காரம் எப்படி நடக்குது? இமிட்டேஷன் கோல்டுன்னு வாங்கல. என்னது அது? உமா கோல்டு கவரிங், கவரிங் 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 எல்லா இடத்துலயும் நடக்குது. கல்யாண வீட்டுக்கு போனாலும் கவரிங். அந்த கவருக்குள்ள தானே வைக்கிற காசை 500 ரூபா வச்சுட்டு 4 பேர் தின்றீங்களே, நியாயமா? ஒரு காலத்துல ஓப்பனா சொல்லலாம், மாரியமுத்த 1000 ரூபா மொய். இப்ப முடியலங்க, வெச்சவன் எவன்னு தெரியலையே, கவர்ல போட்டு போயிட்டே தின்ட்டு. உன் பேர் இல்ல, ஊர் இல்ல, அட சும்மா கூப்பிட்டாங்களே போவா, ஏதாவது போட்டு தின்னுபிட்டு போயிடும். எல்லாமே கவரிங். என்னைக்கு இவன் கவரை கண்டுபிடிச்சானோ அதுல இருந்தே எல்லாம் கவரிங் அமோஷ். திருட்டு இன்னைக்கு திருடர்கள் தொல்லையே கிடையாது. யாராவது உன் நகையை பிடிச்சிட்டானா? இந்த 1 வருஷமா ஒருத்தனும் நகையை பறிப்பே கிடையாது. சிட்டியில் உள்ள யாருக்கிட்ட இருந்து செயின் போவாது. கிராமத்தில் மாடு மேய்ச்சிருக்கிற பாட்டிக்கிட்ட அன்னைக்கு 13,000 திருட்டு போயிட்டானா. பாட்டி மாடு டுருன்னு ஓட்டிக்கிட்டு இருக்க, அது கழுத்துல 13,000. எதுக்கு? ஓட்டுறது மாட்டேன். 13,000 போயிட்டான் அவன். இப்ப கிராமத்து பக்கம் போய்கிறானுங்க. அதுங்களுக்கு கவரிங் நகை கிடைக்காது, சிட்டியில கிடைக்கும். கவரிங் நகை கிராமத்தில் கிடைக்காது. அது சுட்டு போட்டு போட்டு ஏதாவது ஒரு நகையை போட்டுக்கணும், முடிச்சிருக்காது. என்ன உலகத்தில் வாழறோன்னே தெரியல மக்களே. எல்லாமே பொய் மக்களே, கடவுள் மட்டுமே மெய். கைத்தட்டிக்கோ. அதனாலதான் நம்ம அடிக்கடி பாடுறது உண்டு, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது, என்
இருக்கார் பைபிள்ல, தொடக்க நூல் 12ஆம் அதிகாரம். அதெல்லாம் வாசிக்கலாம் வேணாம் அப்படின்னு நான் சொல்லிட்டு போயிடுறேன். அவர் ஆண்டவர் கூப்பிடுறாரு, எப்பா வாப்பா அப்படின்றாரு. அதாவது பக்கத்தில் இருக்கிறபடி கூப்பிடுறாரு. நீ இப்ப கூப்பிட்டல ஆண்டவர, என் கூடவே இரும். என்ன யோகிதை இருக்கு நமக்கு? என்ன யோகிதை இருக்கு? என் கூட பொண்டாட்டியே கொஞ்ச நேரம் உட்கார மாட்டேன் பக்கத்துல, புருஷனே அரை மணி நேரம் உட்கார மாட்டேன்றான், பிள்ளைங்களும் உங்ககிட்ட பேசுறதுக்கு போர் அடிச்சு ஓடிடுது, உட்காந்து மணிக்கணக்கா உங்ககிட்ட பேசுறதுக்கு யாரும் இல்லை. இப்ப நீ வந்துட்ட என்ன, என் கூடவே இரும். அது கல்யாணம் ஆன முதல் நாள்ல கூப்பிட்டுருக்கணும். அந்த வாழ்க்கை வெறுத்து நொந்து நூலாகி குழந்தை பேத்து பேரம் பேத்து எடுக்கிற வயசுல வந்து உட்காந்துக்கிட்டு கோயில்ல என் கூடவே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடி. இயேசுநாதர் வருவார், நாடி டபாய்க்கிறியா? எல்லாம் வயசுல எல்லாம் என்னை கண்டுக்காம இப்ப காடு வாங்குது, வீடு போங்குது, இப்ப என்னை கூட கூப்பிடுறியா நீ? அப்ப உன் கூட யாருமே இருக்கிறதுக்கு விருப்பம் கிடையாது. போன்ல பேசலாம், போன்ல பேசு மணிக்கணக்கா, கூட இருந்து பாரு. அந்த மாதிரி நரக வேதனை வேற எதுவுமே கிடையாது. இந்த கொரோனாவில் இருந்தாங்களே வேதனையாடாளா சாமி, அந்த வீட்டுக்காரன் வேலைக்கே போகாம அங்கேயே உட்காந்துருப்பான். அந்த பஞ்சாதி எங்கேயும் சமைச்சிட்டு வந்து உட்காந்து அந்த மூஞ்சை பார்த்து அது போர் அடிச்சு 2 வருஷத்துல லூஸ் ஆயிடுச்சுங்க. ஆக அதனால்தான் கோயில் குடும்பங்கள்லாம் கோயில்களாக மாறியது, வீடுகள் எல்லாம் தேவாலயங்களாக மாறியது. அவன் உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டான் வீட்டில். என்னன்னு போதண்டா சாமி, சோதனை மேல் சோதனை. ஆக பெரியமான பிள்ளைகளை அந்த அபிரகாம சொல்றாரு, உன் அப்பா வீடு, உங்க அப்பா உன் சொந்த வீடு நிலம் விட்டுட்டு என் பின்னாடி வான்றாரு, விட்டுட்டு வான்றாரு. இன்னைக்கு கூட ஆண்டவர் என்ன சொல்லுவாருன்னா, நான் ஆண்டவரோடு இருக்கணும்னா சிலதை இழந்துதான் ஆக வேண்டும், சில காரியங்களை சந்தித்துத்தான் ஆக வேண்டும், சில கஷ்டங்களை பட்டுத்தான் ஆக வேண்டும். பைத்தியக்கார மக்களாக நம்ம பசங்கிட்ட போய் கஷ்டப்படாம வேலை செய்டா, கஷ்டப்படாதரா, உங்க அப்பா நானும் கஷ்டப்பட்டா நீ கஷ்டப்படாத சொன்னீன்னா நீ உன் மகனையோ மகளையோ அழித்து கொண்டிருக்கிறாய் என்று அர்த்தம். கஷ்டப்பட சொல்லி கொடு. கஷ்டமா தானே இருக்கும். நானும் உங்க அப்பனும் படலையா கஷ்டம்? ஏன் அக்கா படலையா கஷ்டம்? தம்பி படலையா கஷ்டம்? எல்லாரும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். கஷ்டப்பட்டதான் வாழ்க்கை. இது நான் சொல்லவில்லை, கடவுளே சொல்லி இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தூக்க சிலுவை தூக்க மேல வச்சுக்கோ, வா பின்னாடியே வா அப்படின்றார் ஆண்டவர். நீ என்ன பண்ற? ஆண்டவரை ஏமாத்துற மாதிரியே ஒரு பாட்டு, இயேசுவின் பின்னால் நானும் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன். உனக்கு கிட்ட பார்வை தூர பார்வை இல்ல, உனக்கு கிட்ட பார்வை தூர பார்வை கிடையாது. நீ திரும்பி பார்த்தீங்கன்னா புரிஞ்சு, உனக்கு வழியே தெரியாத. இனிமேல் இன்னும் ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் எல்லா குழந்தைகளும் கண்ணாடி போட்டுக்கிட்டு தான் இருக்கும். கண்ணாடி போடாத குழந்தையே இருக்காது, சொல்ல முடியாது. பிறக்கும் போதே அதுக்கு ஒரு கண்ணாடி பிக்ஸ் பண்ணிடுவாங்க பொழுது. ஏன்னா இது செல்போனை பார்க்கும், இது லேப்டாப்பை பார்க்கும், இது கண்ணு கெட்டு போயிடும். அப்பவே போட்டு இது நடக்குமா நடக்கல சொன்னாண்டி எம்ஐ ராஜ் பாதர் வாய வச்சாண்டி நார வாய கரெக்டாக தாண்டி என் புள்ளெல்லாம் கூடா போகுது. இப்போ இருக்கிற பசங்கள்லாம் கண்ணாடி போடுவாங்க. பாரு பாரு, நொல்லக்கண்ணை தான் நீ பெற்று வச்சிருக்கிற. இல்லை அது பிறக்கும் போது நல்லா பிறக்குது, அதுக்கப்புறம் நொல்லக்கண்ணா மாறிடுது. அது காரணமாக நீ தான் செல்போனை தூக்கி போட்டு உன் வேலையை பார்க்கறது. எதை? சீரியல்ல, கிச்சன்ல. ஒருத்தன் கிராமத்துலேருந்து ஒரு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொண்டு வந்துக்கிறான். கேஸ் அடுப்பு கொடுத்துருக்குறான். சமையல் இதான் அடுப்புக்கு சாமான் அப்படி. அது என்ன பண்ணுது? ஊதாங்கல் எடுத்து அந்த கேஸை ஊதுது. அதை கொளுத்தவே இல்லை, அது ஊதுனாலே எரியும். அது கிராமத்துல வந்து கேஸ் அடுப்பா எரியல. வீட்டுக்கார தலைமைலாம் அடிச்சுக்கிறான். ஐயோ, ஒரு கிராமத்துக்காரிய கல்யாணம் பண்ணிட்டு இங்க வாடி, அங்க ஒரு லைட்டர் இருக்கு பாரு, அதை எடுத்து பிடிக்குன்னு பண்ணு அப்படின்னு. அதை கொடுத்தோன்னா அது என்ன பண்ணுது? அதை வாங்கி அதையும் வச்சு ஊதுது. அதுவும் கொஞ்சம் நீட்டமா இருக்குல்ல, ஊதுது. இவன் கடைசியில செவ்வ திறந்து அடுப்பை பத்த வச்சு கொடுக்குறான். இப்பவாது சம
உடனே அது என்ன பண்ணுது, 2-3 விறகு வச்சிருக்குது, சின்ன சின்ன விறகு. அதை எடுத்து அந்த இது மேல போட்டுருச்சு. போட்டுட்டு டேக்ஸாவை தூக்கி மேல வச்சிருச்சு. அதுக்கு தெரிஞ்ச ஞானம். இதனால் நம்ம கடவுளுடைய அந்த 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 ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறோம் என்பதற்கு இது போன்ற காரியங்களைத்தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அது சிரிப்பு வருதுல்ல, அந்த மாதிரி தான் ஆண்டவர் சிரிச்சுட்டு கிடக்கிறார். என்னடா அது இவ்வளோ ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறேன், இன்னும் அது வேணும் வேணும் கேட்டுன்னு கிடக்குது. அந்த ஆசீர்வாதத்தை லிஸ்ட்டை பாரு, ஒரு லிஸ்ட்டை எடுத்து வாசி. ஆண்டவர் எப்படியெல்லாம் நமக்கு நன்மை செஞ்சிருக்கிறாரா பாரு. இதுல வேற ஆண்டவர்கிட்ட வந்து, நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நடக்க முடியாத இயேசுவே நடக்க முடியாத, தாண்டி கொள்ளுங்க கரத்தில் ஏந்தி கொள்ளுங்க. ஆபிரகாம 3 விஷயத்தை இழக்க சொன்னார். நீங்க வீட்டில் போய் படிச்சீங்கன்னா 7 ஆசீர்வாதங்களை தருகிறார். கடவுளை இழக்க சொல்றதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். கொஞ்ச நேரம் அசிங்கப்படு, முடிஞ்சு போச்சு. கொஞ்ச நேரம் அவமானப்படு, கொஞ்ச நேரம் அழுவு, கொஞ்ச நேரம் திட்டுவாங்க, கொஞ்ச நேரம் அவமானப்படு, நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்ப. அது கொஞ்ச நேரம் தானே, அது போயிடும்பா. அதுக்கப்புறம் என்னுடைய ஆசீர்வாதம் உன்னிடம் தங்கும். அந்த இழிவு போய்விடும், அந்த கழிவு போய்விடும், என் ஆசீர்வாதம் உன்னிடம் தங்கும். பிரைஸ் தி லார்ட். அப்படி தங்கி இருக்கிற ஆசீர்வாதங்களை வாசி. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். மேரி நினைச்சியா, 2 மகளுக்கு கல்யாணம் பண்ணி ஓஹோன்னு இருப்பேன்னு நினைச்சா நீ? அந்த காலத்தில் நினைச்ச எவ்வளவு கண்ணீர் விட்டுருப்ப, எவ்வளவு கவலைப்பட்டிருப்ப, எவ்வளவு வேதனைப்பட்டிருப்ப. அந்த லிஸ்ட்டை கொண்டு வா. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சு அந்த லிஸ்டையும் கொடு. அந்த லிஸ்ட்டை பாரு. உயர்ந்து நிற்பது இறைவனின் ஆசீர்வாதமே ஒழிய உன்னுடைய அழிவுகளும் இழிவுகளும் கண்ணீரும் கவலையும் அல்ல. அவ்வளவுத்துல நீந்தி வர செஞ்சுட்டாரு. அதெல்லாம் இல்லையா இல்லையா? செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன். எரிகோவை சுற்றி வருவேன், என் இயேசு ஜீவிக்கிறார். அவ்வளவுதான். செங்கடல்ன்றது வாழ்க்கை. அதை கடந்து போக வச்சிருக்காரு பாரு இத்தனை வருஷமா. 25 வருஷத்துக்கு மேல நீ உன் கணவரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் என்றார். உலகத்தின் அதிசயம் நீ. கைத்தட்ட, நல்ல தட்டு. 25 வருஷம் 30 வருஷம் அந்த பிள்ளை கிட்ட போறேன், புருஷன் செத்து கிடக்குறான். நைட்டு 12 மணிக்கு சொல்றான் வைஃப் கிட்ட, சந்தோஷமா இரு, நான் நல்லா ஆயிட்டேன், எனக்கு ஒண்ணும் இல்லை. அடுத்த 5வது நிமிஷம் ஏசப்பா என்ன கூப்பிடுறாரு, செத்துட்டான். ஏன்னா ஒரு அதிசயமான ஒரு சாவு. அந்த சாவுக்கு நான் போயிருக்கிறேன். நல்லா தெரிஞ்ச குடும்பம். அந்த பிள்ளை என்னை பார்த்தவன ஓன அழுதுச்சு. அழுதுகிட்டு சொன்ன வார்த்தை, 23 வருடம் இந்த கணவர் என்னை கண் கலங்காமல் பார்த்து கொண்ட நான் கண்ட தெய்வம் என் கணவர். அதுக்கு நான் கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். எந்த வீட்டுல? சாவு வீட்டுல. சாவு வீட்டுல புருஷன் சடலாங்க கிடக்குது. அந்த பிள்ளை சொல்லுது, என்ன நம்பிக்கைடா அதெல்லாம், என்ன ஒரு விசுவாசம். கடவுளுக்கு நன்றி. 23 வருஷம் அந்த மனுஷனை என் கூட வாழ வச்சார். ஒரு நல்ல மனிதனை கணவராக கண்டேன். என் கண்ணீர் வந்தாலும் துடைத்து விடுத்த கரங்கள் அது. என்னை அந்த குடும்பம் அசிங்கப்படுத்திய போது தட்டி தூக்கிய கணவன் அவர். கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் என்னை தாங்கி அழகு பார்த்தவன் என் கணவன். 23 வருஷம். தேங்க்யூ சாமி. இப்படியாப்பட்ட கணவரை கடவுள் கொடுத்ததற்கு கடவுளுக்கு நன்றி. எங்களுக்கு நீங்க ஆன்மா குருவாக இருப்பதற்கு நன்றி சாமி. இதுதான் நான் வளர்த்த வித்து. இதுதான் என்னுடைய மறையுறையிலும் ஜெபத்திலும் நான் வளர்த்த வித்து. எப்படி? எனக்கு முன்னாடியே அவ்வளோ பேர் இருக்கும் போது ஒரு பெண் பிள்ளை தைரியமா சொல்லுது, என்னன்னு? தேங்க்ஸ் பீ டு காட், கடவுளுக்கு நன்றி. 23 வருஷம் இந்த மனுஷனை கடவுள் என்னோடு வாழ வைத்ததற்காக நன்றி. இப்படியாப்பட்டவரை கொடுத்ததற்காக மன நிறைவு ஃபாதர். தேங்க்யூ.
நானெல்லாம் நொறுங்கிட்டேன். இதுவரைக்கும் என் வாழ்க்கையில 25 வருஷத்துல நான் பார்த்ததே கிடையாது. எல்லாம் அழுது புரண்டு போதார். பாத்தீங்களா செத்துட்டார். செத்துறதுனால தானே வந்தேன். பாத்தீங்களா செத்துட்டாருனாக்கா, செத்ததுனால தானே நான் வந்தேன். பார்த்துட்டீங்களா செத்துட்டாரு. அப்ப என்னென்ன கொடுமை பண்ணிருப்போம், இப்ப வந்து செத்து போயிட்டாருனாக்கா. ஆக பிரியமான பிள்ளைகளே, அதுதான் அந்த இழப்பிலும் அவள் சொன்னார், அந்த நன்மைகளை நினைத்து பார்க்கிறாளே, அதுதானுங்க ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். நான் இருந்துருவேன் ஃபாதர், நான் இருந்துருவேன். 22 வயசு பையனை வச்சுக்கிட்டு சொல்லுது. அதுக்கு ஒரு மெச்சூரிட்டி இல்லை, சின்ன குழந்தை. நம்மெல்லாம் என்னங்க இதெல்லாம், எவ்வளவு பெரிய நம்பிக்கை. அந்த இழப்பிலையும் இறைவன் செய்த நன்மையை நினைக்கிறா பத்தியா, அதான் ஆசீர்வாதம். We are becoming ungrateful to God. நம்ம நிறைய நேரத்தில் நன்றி கட்ட மக்களாக மாறும். ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் தூக்கி தலைமையில வச்சுக்கிட்டு, என்னடா அந்த கடவுள் சோதனை கொடுத்தாரு, என்னடா அந்த கடவுள் இப்படி பண்ணிட்டாரு, என்னடா கடவுள். என்னங்க கடவுளுக்கு இதானா வேலை? உன்னை சோதிக்கிறது தானா வேலை? உன்னை கஷ்டப்படுத்துறது தானா வேலை? கஷ்டங்கள் நஷ்டங்கள் உலகத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அது வரும் போகும். நான் ஒரு கிராமத்தில் பேசிக்கிட்டு இருக்கேன், பிரசங்க வச்சுக்கிட்டு இருக்கிறேன். கிராமம், பக்கா கிராமம், குக்கிராமம். அதில் பேசிக்கிட்டு இருக்கிறேன். பொம்பளை பிள்ளைங்கள்லாம், அந்த கோயர் மெம்பர்ஸ் எல்லாம், அந்த பசங்கள்லாம் உழுந்து சிரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. ஒரு பாட்டு எந்திரிச்சிச்சு, ஏய் பொம்பளை பிள்ளைங்க எப்படி பப்ளிக்காக சிரிக்கிறது வச்சுட்டு பிரசங்கம். பிள்ளைங்க சிரிக்குது. வயசான பாட்டி அந்த பிள்ளைங்களை பார்த்து நான் சொல்லுது, சிரிக்கலாமா, பல்ல கட்டலாமா பொம்பளை பசங்க, அடங்கு அமைதியாரு, சாமியார் என்னதான் பண்ணாலும் நீ சிரிக்க கூடாது. யாரு சிரிக்கிறதுக்கு தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாட்டி எந்திரிச்சு. அதுக்கப்புறம் சொல்லுது பாட்டி, சாமி நீங்க பிரசங்கத்தை நடத்துங்க, யாரும் சிரிக்காம நான் பாத்துக்கிறேன். ஆடி பாவி மக்கா, பிரசங்கத்துக்கே ஆப்பு வச்சுட்டேடி, யாரும் சிரிக்காம அது பாத்துக்குதான். இதான் உலகம். ஆக பிரியமான பிள்ளைகளை, ஆண்டவர் அழகா சொன்ன, மகிழ்ச்சி ஆயிரு. ஒரு நேரத்தில் சிரிக்கிறதும், ஒரு நேரத்தில் அழுவுறதும், ஒரு நேரத்தில் இது பண்றது, அப்படியே போ. வாழ்க்கையில ஒன்றும் கிடையாது. நீ கோவப்பட்டு எதையும் சாதிக்க போறதில்ல, கவலைப்பட்டு எதுவும் சாதிக்க போறதில்ல, ஆத்திரப்பட்டு எதுவும் சாதிக்க போறதில்ல. எல்லாமே உனக்கு தான் வினையா முடியும். இறைவனிடம் ஒப்படைத்து விடுங்கள். நீ எதையும் எடுத்துக்கிட்டு நான் செய்ய போறேன், நான் பண்ண போறேன், நான் இப்படி இருக்க போறேன், நான் அப்படி முடியாது. நீ உயிரோடு இருந்தா தானே போய் சேர்ந்துட்டேன்னா. ஆக அவர்கிட்ட விட்டுரு. ஏனென்றால் நன்மைகள் மட்டும் செய்ய தெரிந்தவன் ஒருவன் தான், அது கடவுள் மட்டும் தான். ஆமா. ஆகவேதான் அந்த சீடர்கள் எல்லாம் எல்லாரும் யாரிடம் செல்வோம்? இறைவா, உங்களை விட்டா எனக்கு எது வாழ்க்கை அப்படின்னு சொன்னார்ல பேதுரு. அத மாதிரி இந்த வாழ்க்கையில படுற அசிங்கம், அவமானம், துக்கம், சோர்வு, இதெல்லாம் ஆபிரகாம் லிங்கன் அப்படின்னு ஒரு நீக்ரோ பிரசிடென்ட், அமெரிக்காவுக்கு 18 வருஷம் போராடினான். எதுக்கு? ஒரு பிரசிடென்ட் ஆகணும். பார்க்கறதுக்கு அழகா இருக்க மாட்டாரு, ஒரு மாதிரி ஒல்லியான அசிங்கமான உருவம், கேவலப்படுத்தினாங்க. அவங்க அப்பா செருப்பு தைக்கிறவர், செருப்பு தைக்கிறவருடைய பையன். 18 வருஷத்துக்கு அப்புறம் அவ்வளவு அசிங்கத்தை. அதனால தான் சொல்லுவாங்க, தோல்விகளின் குழந்தை ஆபிரகாம் லிங்கன். தோல்விகள், தொடர்ந்து தோல்விகள். அதான் சொல்ல, எத்தனை இழப்புகள், ஏமாற்றம், தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி கத்துக்கொள்வார். பிரைஸ் தி லார்ட். அதான் ஆபிரகாம் பிரசிடென்ட் ஆயிட்டாரு, வெள்ள மாலைக்குள்ள போறாரு. அப்போ ஒருத்தன் சொல்றான், அங்க இருக்கிற ஒரு ஆள், டேய் உங்க அப்பன் எனக்கு சூ தைச்சு போட்டவன். என்னது? உங்க அப்பன் எனக்கு சூ தைச்சு போட்டவன். 25 வருஷமா அந்த ஷூவை நான் போட்டுனுக்கிறேன். உங்க அப்பா தைச்சு கொடுத்த ஷூ நீ நான் இருந்தா என்ன பண்ணுவோம்? நீ நானா நான் தான் பண்ணுவேன். என்னடா என்ன எங்க அப்பனை யார் பிரசிடென்ட், அவர் நினைச்சா என்ன ஒண்ணு பண்ணலாம். அழகா சிரிக்கிறார். 25 வருஷமா நல்லா உழைக்கிற ஒரு ஷூவை எங்க அப்பா உனக்கு தச்சு கொடுத்தாருன்னா, எங்க அப்பனை மாதிரி தொழிலாளி வேறு எவனும் கிடையாது அப்படின்ட்டான்.
இன்னும் கூட சொல்லுகிறேன், இன்னும் இந்த ஷூ கிழிந்தால் என்னிடம் கொடு, நான் தைத்து கொடுக்கிறேன் என்று சொன்னானே. அவமானத்திலும் அசிங்கத்திலும் எழுந்து நின்றானே, அவன்தான் அப்ரஹாம் லிங்கன், பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா. நம்ம ஏதோ சின்ன சின்ன கஷ்டம் நஷ்டத்தை பட்டுக்கிட்டு வேதனை பட்டுக்கிட்டு வருத்தப்பட்டு நத்திங் மக்களே, ஒன்றும் கிடையாது. ஆக இதெல்லாம் தூக்கி தலைமையில் இருக்காதுங்க. அதான் எந்த அந்த கஷ்டத்தை, இகழ்ச்சிய, தோல்விய, வெறுப்ப, கண்ணீரை சந்திச்சவன் பெரிய அளவில் பாதிக்கப்படவே மாட்டான். பெருசா அவனை எதுவும் பாதிக்காது. அது ஒரு நாள் 2 நாள் நான் படாத கஷ்டமா, நான் வாங்காத திட்டா, நான் வாங்காத அடியா, நான் கேட்காத கெட்ட வார்த்தையா, இல்லை என்ன அடிக்காத அடியா அப்படின்னு சொல்லிட்டு அசால்ட்டா இருக்கலாம். அங்கேதான் கடவுளின் ஆசீர்வாதம் இருக்கிறது. எல்லாத்துக்கும் சரக்குன்ட்டேன்னா நீ தான் உன் வாழ்க்கை வாழற, கடவுள் உன்னை வாழ சொல்லவே இல்லையே. நாம் நினைக்கிறதெல்லாம் என்ன தெரியுமா? நான் வாழ்றேன், நான் சம்பாதிக்கிறேன், நான் சேர்த்து வச்சிருக்கிறேன், இது ஒரு 5 தடவை சொல்லலாம், ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிடுவேன். சொல்லிட்டு இருப்பாரு, நான் பேச மாட்டேன், நான் வர மாட்டேன், நான் போக மாட்டேன். போய் சேரு. ஆக பிரியமான பிள்ளைகளே, தோல்விகளையும் வெற்றிகளையும் சமமாக சந்திக்கக்கூடிய திராணி வேண்டும் என்றால் நீங்கள் இறைவனிடம் ஒப்படைத்து ஆசீர்வாதத்திற்காக ஜெபியுங்கள். பிரைஸ் தி லார்ட். ஆக அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு நற்செய்தியில கூட நிறைய இடங்கள்ல அதான் பேசுவார். 38 வருஷமா ஒருத்தன் கால் இல்லாம உட்காந்துக்கிறான் குளத்துக்கு பக்கத்துல. அவன் எவ்வளவு அவமானப்பட்டிருப்பான். 12 வருஷமா ஒரு பொம்பளை பிள்ளை ரத்த போக்கு, அந்த பொம்பளை பிள்ளை எவ்வளவு அசிங்கப்பட்டிருக்கும். 18 வருஷமா ஒருத்த கூனி, அவ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா. எவ்வளவு இழப்புகள், எவ்வளவு அவமானங்கள், இதெல்லாம் பைபிள்ல வாசிங்க. ஆக ஆண்டவருடைய ஆடையை தொட்டு அவள் சுகம் பெற்றால் அது எவ்வளவு தூரம் நீ இழக்கிறாயோ அந்த அளவுக்கு அதை விட உயரமாக இறைவன் உன்னை உயர்த்துவார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. அதுக்கு உதாரணம் நான் பாடாத அசிங்கமா, நான் சந்திக்காத அவமானமா, அதுவும் நோயா இருந்தப்போ இவர் தேர மாட்டாரு, இவரால் ஒன்றும் பேச முடியாது. இது அவ்வளோதான், டுபாக்கூர் முடிஞ்சு போச்சு. எம்ஐ ராஜ் ஃபாதருடைய சகாப்தம், அவன் அவுட்டு. எந்த ஸ்பீட்ல அட்மிட் ஆனோ அந்த ஸ்பீட்ல வெளியே வந்து அந்த ஸ்பீட்ல இங்க நிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. சாவுக்கு இதெல்லாம் பார்த்தாலும் பயம் கிடையாது. 7 தடவை ஐசியூக்கு போயிட்டு வந்துட்டேன். வரியா? வா, சேலஞ்சுக்கு வா. ஒரு தடவை ஐசியூக்கு வந்துரு, நீ நல்லா இருப்ப. அவன் படத்துல தான் பணத்தோட விளையாடிக்கிட்டு கிடந்தான். நான் நிஜத்துல பில்ரோத் ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குது? அமைஞ்சகர்ல இருக்கு. நான் நடுவில் படுத்துறேங்கிறேன், இவன் செத்துட்டான், அவன் செத்துட்டான், நான் சாவல. இவன் செத்துட்டான். அந்த பொம்பளை பசங்க ஜாலியா அந்த பணத்தை கட்டுது. கையை வெயிடி, கையை கட்டுறி, காலை கட்டுறி. அடி பாவிக்கல. நானும் கொஞ்ச நேரம் நைட்டு முழுசு கையை காலை ஆட்டிக்கிட்டே தான் இருந்தேன். இவளுங்க பணத்தை மாற்றி நம்மளை கட்டாளுங்களா? ஆத்தாடி கதை கந்தல் ஆயிடுமாடா. நைட்டு முழுக்க கையை எவ்வளோ தூரம் தான் ஆட்டுறது. ரொம்ப ஆட்டினா ரத்தம் வருது. அப்படியே ஆட்டிக்கிட்டே தான். நான் உயிரோட தாமாங்கிறேன், நான் உயிரோட தாமா இருக்கிறேன். என் டிவியை பாருங்கம்மா, பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் நமக்கு டிவி முன்னாடி இருக்கும்ல, ஒரே ஒரு இடத்துல உனக்கு பின்னாடி வைப்பான். அந்த டிவியை நீ சேனலை மாற்றவே முடியாது. யோ டாக்டர் ரிமோட்டை குடியா, நான் மாத்துறேன். அவன் தான் மாத்திட்டு போவான். பிரியமான பிள்ளைகளே, நமக்கு வாழ்க்கைன்னா என்னன்னு தெரியல. இந்த வார்த்தையை கடவுள் சொன்னார்ல, எந்த வார்த்தைக்குள் வாழ்வு இருக்கிறதோ அதுதான் கடவுளின் வார்த்தை. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீ பேசுற வார்த்தையில எங்க இருக்குது வாழ்க்கை? வாழ்க்கை போயிட்ட. நம்ம தான் சொல்றோம், நாசமா போ, கெட்டு போ, அப்படி போ, இப்படி போ. இந்த மாதிரி சொன்னாங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாதீங்க. அந்த அளவுக்கு சக்தியை மனுஷனுக்கு கடவுள் கொடுக்கல. அவன் சொல்லி உனக்கு இது நடக்க போகுது.
அவருக்கு தெரியும் யார் யாருக்கு என்னென்ன கொடுக்கணும், என்னென்ன ஆசீர்வாதத்தை எடுக்கணும், எதை அதை பிடுங்கணும், எதை அதை நடணும், எதை இடிக்கணும், எதை கட்டணும்ன்றது அவருக்கு தெரியும். நீ சொல்லி நீ விளங்க மாட்ட, அவன் தான் சூப்பரா விளங்குவான். அதுக்கு உதாரணம் நானு. நிறைய பேர் சொல்லிட்டா நான் விளங்க மாட்டேன்னு. நீ வழங்க மாட்ட, நீ உருப்பட மாட்ட. தகுரும்ல, தகுரும் 58 வருஷமா உயிரோட குருமே. இந்த வருஷம் எனக்கு 25வது ஜூப்ளி. சாமியாராய் 25வது வருஷம் நடக்க போகுது. வச்சார்ல, ஏதோ கடவுளுக்கு நான் தேவையா இருக்கிறேன், அதனால என்ன வச்சிருக்காது. நீ நானும் நினைச்சு அவர் வைக்கல, அவருக்கு ஏதோ தேவை போல இருக்கு. நீ உயிரோட இருக்கிறன்னா ஆண்டவருக்கு நீ தேவை. உன்னை ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கொக்கு இருக்கு பாருங்களா, கொக்கு பார்த்திருக்கீங்களா? கொக்கு கொக்கு பார்த்திருப்பீங்க நீங்க எல்லாம். கொக்கு பார்த்திருக்கிறீங்களா? அந்த கொக்கு ரொம்ப நேரமா ஒத்த காலே நிற்கும். எங்க? கோயில்லையா? சேத்துல நிக்குது. அது நிக்கிற இடம் சேரு. அது எந்த ஒரு நம்பிக்கையில நிக்குது? கத்துக்கங்கம்மா, ஒரு பறவையை பார்த்து கத்துக்க. ஒரு கொக்கு ஒத்த காலு, சேரு, நிக்கிறது சேரு. ஆனா அது வெள்ளையா இருக்குது, அழுக்க இல்லாம இருக்கு. ஆனா அழுக்குல தான் நிக்குது. லிசன், நல்ல நல்ல பாரு, உலகத்தை பாரு. ஒத்த கால நிக்குது, சேரு, அது அழுக்கு இல்ல. எதுக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு? பொறுமையா வச்சு, சும்மா சும்மாலாம் வச்சு எடுக்காது. அழக பார்த்துருக்கீங்களா? டக்கு டக்குன்னு கொத்திக்கிட்டு எல்லாம் இருக்காது. அதை அப்படியே வச்சுக்கிட்டு நிக்குது, பொறுமையா நிக்குது. ஆசீர்வாதத்தை பெறுகிறவர்கள் இப்படிதான். அழுக்கில் நிற்கலாம், அழிவில் கூட நிற்கலாம், கண்ணீரில் கூட நிற்கலாம். நீ ஆண்டவரோடு நிற்கிறாய் என்று நினைத்தால் நீ வேண்டி விரும்புவதை கொத்தி எடுக்க ஆண்டவன் கொடுப்பார். பொறுமையாயிரு. கொக்கு பொறுமையா இருக்கு. அதுக்கு தேவை ஒரே ஒரு மீன். சலக் பலக் சொலக் முடிஞ்சு. ஒரு சாதாரண கொக்கு சொல்லி கொடுக்குது பத்தியா? ஒரு கொக்கு சொல்லி கொடுக்குது பத்தியா? கோழி கோழி குப்பையில தான் போகுது. குப்பையில போய் நல்லதை தான் எடுக்கும். நல்லதை பார்த்துச்சுன்னா ஒரு சின்ன சவுண்ட் கொடுக்கும். கொடுத்த உடனே அந்த குஞ்சுகள் எல்லாம் ஓடி வந்து என்னங்க நீங்க கோழியை வளர்க்கலையா? ஓ, ஆல் பிராய்லர் சிக்கன் ஈட்டர்ஸ். சிக்கன் விங்ஸ், சிக்கன் செஸ்ட், பிரஸ்ட் அதெல்லாம் தின்றது. பார்க்கணும், ஒரு உயிரை பார்க்கணும், அது என்ன பண்ணுதுன்னு பார்த்து. குப்பை தான், பட் அதுலயும் நல்லதை எடுக்குதே. நீ குப்பன் தான் சொல்லுவான், ஆனால் ஆண்டவர் உனக்குள் இருக்கும் நல்லதை பார்க்கிற ஆண்டவன் இருக்கிறாரே. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இந்த கிளி ஒரு மரத்து கிளையிலே அமர்கிறது. அது அமர்ந்த உடனே கிளை என்ன பண்ணும்? என்ன பண்ணா? அவங்க பிரச்சனை பூக்கடை பிரச்சனை. அந்த கிளையில உட்கார்ந்தோன்னா கிளை ஆடுது. அந்த கிளி கிளையை நம்பி அமர்கிறதா, தன் ரெக்கையை நம்பி அமர்கிறதா? சொல்லு, நல்ல சத்தமா சொல்லு. ரெக்கையை நம்பி. கிளை ஆடினால் என்ன, அது உடைந்தால் என்ன, என்னால் பறக்க முடியுமே. பிரைஸ் தி லார்ட். அதான் ஆசீர்வாதம். நம்ம ரெக்கையை உடைச்சிட்டான், இனி நீ வாழ முடியாது, இருக்க முடியாது. ஆடிக்கிட்டு இருக்க வாழ்க்கை, கஷ்டம், துன்பம், பிரச்சனை எல்லாம் என்ன சுத்தி வருது. வாழ்க்கையை ஒரு ஆட்டம் காணுது. ஆனால் ஒன்றை மட்டும் நினைத்துக்கொள், என்னை சுமப்பதனால் இறைவா உந்தன் சீரடிகள் உடைவதில்லை. என்னை நேசிப்பதால் இறைவா உன் அன்பு குறைவதில்லை. ஒவ்வொன்றுத்திலிருந்து ஒன்று கத்துக்கலாம். அதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் அழகா சொல்றாரு, அதை விட மேன்மையானவர்கள் அல்லவா நீங்கள் அப்படின்னு நம்மளை அப்படியே ஒசத்துறா இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம அதை கிட்ட கத்துக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் விட நீ என் பார்வையிலே விலையேற பெற்றவன். பிரைஸ் தி லார்ட். கடைசியில் வந்து அங்க முடிக்கிறாரு. ஆக அதை வைக்கணும். அதனால தயவு செய்து
மனிதர்களிடம் மயங்குவது, மனித வார்த்தைக்கு மயங்குவது, மனித அழகிலே மயங்குவது, மனித உடையிலே மேக்கப்பிலே மயங்குவது, ஆடையிலே மயங்குவது, இதெல்லாம் பொய், மாயை. இதெல்லாம் பொய், மாயை. உங்களுக்கு தெரிய வரும். என்னைக்குமே ஒரு பொருள் தூரத்தில் இருந்தா அது அழகா இருக்கும். அது பக்கத்துல, ரொம்ப பக்கத்துல வந்தா அதை விட அசிங்கம் அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஆகவே நல்லதை நினைங்க. அழகுக்குள் தான் அத்தனை அசிங்கங்களும் இருக்கிறது. ஆனால் அசிங்கத்தில் அழகில்லை. அந்த அழகை ஆசீர்வதிக்கிறவன், பார்க்கிறவன், பார்க்க தெரிந்தவன் கடவுளை தவிர வேறு எவனும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஆக உன் அழகை ரசிக்கிறவன் ஆண்டவன் மட்டும்தான். இந்த உலகம் ரசிக்கணும்னு போன காலி, அது உண்மை, போலி. ஆனா மனுஷன் அலையிறதெல்லாம் அதான். அவன் என்னை பார்த்து நல்லா இருக்கணும்னு சொல்லணும், நான் அழகா இருக்கணும்னு சொல்லணும், என்ன ட்ரெஸ் நல்லா இருக்கணும்னு சொல்லணும், என் நகை நல்லா இருக்கணும். எதுக்கு நீ கல்யாணத்துக்கு நீங்க எல்லாம் நகை போட்டுன்னு போறீங்க எனக்கு தெரியல. கல்யாணம் பண்ணிக்கிறவங்க நகை போட்டுன்னு இருந்தா பாரு, நீ எதுக்கு இவ்வளோ தூரம் போட்டுட்டு போற? உனக்கு என்ன பிரச்சனை? நீ வைக்க போறது 500 ரூபா 1000 ரூபா. இதுக்கு எதுக்கு உனக்கு ஒரு டசன் தங்க வளையல் நீ போட்டுக்கிட்டு முதல்ல போய் நிற்கிற? நான்லாம் கல்யாணம் பண்ணானா முதல்ல கவரை கேட்பேன். போட்டோ பிடிக்கணுமா? கவரை காமி, எவ்வளோ போட்டுக்கிற, போடி வெளியே அப்படி. ஆக பிரியமான அந்த மாதிரி ஒரு நாள் வரும், அந்த மாதிரி ஒரு நாள் வரும். உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்று எத்தனை பேர் இந்தியாவுக்கு ஓடி வரப்போகிறார்கள் என்று தெரியாது. அமெரிக்காவிலிருந்து நான் சம்பாதிச்சிட்டேன், வீடு கட்டிட்டேன், நிலம் வாங்கிட்டேன், போடா வீட்டுக்குன்ட்டான், சொல்லிட்டான். வருவான், சொல்லிட்டான். அவர் போய் பார்த்தாரு, சொல்லிட்டான், வந்துடுவான், எல்லாம் வந்துடுவான் ஏற கட்டி. ஆக பிரியமானவர்களே, எதெல்லாம் உயர்வானது என்று நீ நினைக்கிறாயோ அதெல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். எது இழிவானது என்று நினைக்கிறாயோ அது ஒரு நாள் அழகாக தெரியும். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஏனென்றால் இந்த அழுக்கை, இந்த அசிங்கத்தை, இந்த அவமானத்தை, இந்த கண்ணீரை, இந்த தள்ளாடுகிறவனை இறைவன் ஆசீர்வதித்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே நான் வாழ்கிறேன், நான் நடக்கிறேன், நான் சுவாசிக்கிறேன், நான் ஆடை போட்டுக்கிறேன், நான் சாப்பிடுறேன், செரிமானம் ஆகுது, நடக்கிறேன், ஓடுறேன், ஓடியாடுறேன். 1000 வழிகள் இருந்தாலும் நிமிர்ந்து நிற்க முடியுது. காரணம், கடவுள் என்னை நன்மைகளால் நிரப்பிக்கொண்டே இருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை மட்டும் நினைச்சீங்கன்னா இந்த கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன்னை இந்த நேரத்திலே தொடும். எனவே பிரியமான பிள்ளைகளே, இழப்பை விட நன்மைகளை அதிகமாக பெற்றிருக்கிறோம். அந்த நன்மைகளை நீங்கள் யோசித்து யாசித்து தியானித்து பார்த்தால் அதுவே இன்றைக்கு உங்களுக்கு இறைவன் தருகிற அமாவாசையின் ஆசீர்வாதமாக மாறட்டும். ஆமீன்.